மருத்துவ புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா பல புள்ளி விவரங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல லாஸ்ட் டிகேட்ல கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கு. என்ன அந்த எண்ணிக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது கூட்டிகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சுகர் கூடுதுங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காமனா நாங்க சித்த மருத்துவ கல்லூரியில ஒரு 30 வருஷம் முன்னாடி படிக்கும் போதெல்லாம் சுகர் யாருக்கு வரும் அப்படின்னா நாங்க ஜாலியா சொன்னாலும் பணக்காரனுக்கு வர்ற வியாதிதான், ரிச் மேன் டிசீஸ் அப்படின்னே படிச்சோம். பணக்காரன் எப்படி, அதாவது முட்டுல பசி எடுக்கிறவங்களுக்கு வரும், முட்டுல பசி எடுக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் சுகர் வரும், நம்மெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க வேலை செய்யறோம் நமக்கெல்லாம் அது வராது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா கட்டும் பணியாற்றக்கூடிய வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் இருந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் சர்க்கரை கொடிகட்டி பறக்குது. அதனுடைய எண்ணிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா 10%, 12% இருந்ததெல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு டேட்டா, நான் வந்து இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருக்கிறதுனால அங்கே பூராவே அங்கே இருக்க டேட்டாவை பார்த்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக்காக இருக்காங்க. 1 கோடி பேர் டயபெட்டிக்காக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 1 கோடி பேர்ல ஒரு 10% குறைவான பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அதுதான் வேதனையான விஷயம். சரி, 10% வந்து HbA1c வந்து ஒரு 6.5 அது மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். மீதி இருக்க 90% மக்கள்னா 90 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனா அறிவியல், நவீன அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல 30% பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 90 லட்சத்துல 30%, 30 லட்சம் பேர் தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது ஒரு மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ்குள்ள மாட்டிக்கும். பெருவாரியாக மாட்டிக்கொள்வது தமிழ்நாட்டில் சர்க்கரையிலால வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்புகள், சிகேடி அப்படிங்கிறது வந்து எக்கு தப்பா போகுது. நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் இதுல திட்டக்குழு கூட்டத்தில் பேசும்போது சென்னையில ஒரு 600 படுக்கை உள்ள டயாலிசிஸுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சென்டரை உருவாக்கணும் திட்டம் பேசுறாங்க. அப்போ அதுக்கான பணங்கள்லாம் எப்படி பண்ணணும், பிளானிங்ல எல்லாம் பேசும்போது நான் விவாதிக்கிறேன், இதுக்கு சார் 600 இது உடனே பண்ணணும். ஏன்னா ஒரு டயாலிசிஸ்ல 4 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட 24 மணி நேரத்தில் 6 பேருக்கு பண்ணலாம். 600 × 6 3200 பேர் ஒரு நாளைக்கு பண்றதுக்கு வேணுமா? ஏற்கனவே சென்னையில ஏகப்பட்ட மருத்துவமனைகள் டயாலிசிஸோட இருக்கு. இதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு வேணுமா? நாங்க அதை டிபேட் பண்றோம். அப்போ அவர் சொல்றாங்க, சார் என்ன சொல்றீங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட எல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வரக்கூடிய முதல் சீட்டு டயாலிசிஸ்க்கு எனக்கு இந்த டைம் வாங்கி கொடுங்க, இந்த மருத்துவமனையை இடம் வாங்கி கொடுங்கிற ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் என்று ஒரு மிகப்பெரிய மருத்துவர்கள் சொல்றாங்க. சாதாரண ஆள் சொன்னா பரவாயில்ல, மிகப்பெரிய மருத்துவர் சொல்றது. அதுக்கப்புறம் தான் நான் பல மருத்துவமனையில கேட்கிறேன், இப்பவே அது ஆரம்பிச்சிருக்கு. சார் மார்னிங் ஸ்லாட் 7 to 10 எனக்கு டயாலிசிஸ் கிடைச்சா அது பண்ணிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்றைக்கே அதிகமாக இருக்கிறது. அப்போ இன்னும் வரக்கூடிய காலங்களில் வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் பண்ணணும். அடுத்த தாண்டி வாரத்துக்கு 3 நாள் பண்றது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக மிக குறைந்த அளவில் எடுத்தாலும் ஒரு டயாலிசிஸ்க்கு 2500 ரூபாய், வாரத்துக்கு 7500 ரூபாய், மாசம் 30,000 ரூபாய். நீங்க ஒரு தனி மனிதன் இங்க மாதிரி அங்க வெறும் 10% தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருக்கு. 90% பீப்புள் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் தான் செலவழிக்கணும். அப்போ இந்த சிக்கல் வந்து இன்னும் பெரிதாகி கொண்டே போகுது. முன்னாடியும் சர்க்கரை வியாதி இன்னைக்கெல்லாம் வந்த வியாதி இல்லை, பல டிகேடா இருக்கிறது, சாரி பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடியது, உலகம் முழுக்க இருந்தது. பிரச்சனை என்னன்னா இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பெருக்கெடுத்து கொடுத்து. முன்னாடியே இருந்துச்சு, எங்களுக்கெல்லாம் வந்து சித்த மருத்துவ பாடல்கள்ல, பழைய பாடல்கள்ல ரொம்ப ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் பிரமேகம், கன்னிமேகம் நிறைய அதை பத்தி சிறுநீர் நீர்கள் ஏதாவது யூரின் போனா அந்த இடத்துல எறும்பு மொய்க்கும், ஆள் உருகிட்டே போவான், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மூச்சிறைப்பு வரும், மரணத்துக்கு கொண்டு போறோம்னு அந்த அவஸ்தைகள்னு சொல்லுவாங்க. 10 விதமான அவஸ்தைகளை சொல்லி இன்னைக்கு எப்படி டயபெட்டிக்ல வந்து ஒவ்வொரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ல என்னெல்லாம் நம்ம பாக்குறோமோ, ஒரு எமாசியேஷன்ல இருந்து, டியூபர்குலோசிஸ்ல இருந்து, ரீனல் டிசீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அன்றைக்கு பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளவு சிக்கல் அன்றைக்கும் இருந்திருக்கு. ஆனா அன்றைய விட இன்னைக்கு ஏன் நம்ம சொல்றோம்னா இளைஞர்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை 25 இருந்து 45 வயதுக்குள்ளாக இருக்கிற ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லுவாங்க, அந்த குரூப்ல வரக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல கூடிக்கொண்டே இருக்கு. இது தமிழ்நாட்டில் அங்க கூடுது அப்படின்னா அதனுடைய எச்சங்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் இங்கேதான் இருக்கோம். நம்ம எல்லாரும் நம்மளுடைய தம்பியோ, தங்கச்சியோ, அக்காவோ, அப்பாவோ, மாமாவோ யாரோ ஒருத்தருக்கு இந்த சிக்கல் வரும்போது நமக்கும் அந்த சசப்டபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும்.
எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஜெனட்டிக்கலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ள நுழையிறதுக்கான பல்வேறு சாத்தியங்களோடயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். டயபெட்டிக்ல எப்படி இருக்குன்னா ஹைப்பர் டென்ஷன் அது ஒரு மௌனமாக இருந்து கொள்ளக்கூடிய வியாதியாக இருந்துட்டு இருக்கு. சைலண்ட் கில்லிங் டிசீஸ்மா. இளம் வயதுல 25 வயசு 30 வயசுல ஹைப்பர் டென்ஷன் மிகப்பெரிய அளவுல கூட இருக்கு. கேன்சர்ஸோட எண்ணிக்கை வந்து பெருகி வருது. எனக்கு நிறைய நண்பர்கள் ஆங்காலஜிஸ்ட்ல இருக்காங்க. நான் பல நேரத்தில் கேட்பேன், இவ்வளவு எண்ணிக்கை வருத, ஒருவேளை நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் பண்றதுனால அந்த எண்ணிக்கை தெரியுதா, இல்ல உண்மையிலேயே எண்ணிக்கை கூட இருக்கான்னு கேட்டா அவ்வளவு பேரும் அடித்து சொல்வது எண்ணிக்கை கூடுகிறது. அதுவும் குறிப்பா AOA அடல்ட்ஸ் அண்ட் யங் அடலசன்ட் பீப்புள், அவங்களுக்கு தான் இந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கு அந்த நம்பர்ல. வயோதிகத்துல 85-90 வயதுல நமக்கு வந்து புற்றுநோய் வர்றதுங்கிறது ஒரு இயல்பா முடி நினைக்கிற மாதிரி விஷயம். அதை ஹேண்டில் பண்றது வந்து அது வேற. ஆனா 30 வயதுல ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன்ல இருக்கிற ஒருத்தருக்கு புற்றுநோய் வர்றது அப்படிங்கிறது அந்த சமூகத்தை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை யோசிக்க முடியாத அளவுக்கு சிக்கல்களை கொடுக்குது. நிறைய பெண்கள் இருக்கீங்க, நான் படிக்கிற காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும், who are vulnerable and susceptible for breast cancer கேட்டா 2 ஆன்சர் தான். nuns and non-lactating mothers on their old age. பாலூட்ட வாய்ப்பு இல்லாமல் போனவர்களுடைய வயோதிகத்துல திருமணம் செய்ய முடியாதனால, அதனால வந்து பாலூட்டுவதற்கான சாத்தியமற்று போனதுனால அந்த பெண்களினுடைய முதுமையில் தான் வரும் என்று படித்தோம் 30 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு போய் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு இந்தியால. அதுல எடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல 25% மார்பக புற்றுநோய் தான். முதல்ல cervical கேன்சர் நிறைய இருந்துச்சு. இப்ப cervical கேன்சர்ல இருந்து அதிகமா பிரஸ்ட் கேன்சர்ஸ் கூட்டிட்டே. அப்போ 30 வருஷத்துல என்ன மாறி இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு வருது. அப்படி ஒரு பெரிய டிரான்சிஷன், ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடக்குது. கேன்சர் இன்சிடென்ஸ் கூடுது. நாங்கெல்லாம் படிக்கும்போது இந்தியாவில் வந்து யாருக்கும் பெருசா கேஸ்ட்ரிக் கோலன் கேன்சர்லாம் வராது. நம்மலாம் சாம்பார் சாப்பிட்றோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, டைம்ஸ் ஆஃப் டெல்லி அது ஒரு பேப்பர்ல சாம்பார் ப்ரிவென்ட்ஸ் கோலன் கேன்சர் பிகாஸ் இட் ஹேஸ் டர்மரிக், இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு படிச்சு பெருமிதமா அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே போட்டோ எடுத்து பார்த்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்தியாவில் இப்பொழுது கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்களில், குறிப்பா ஆண்களில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோயில 2 புற்றுநோய், ஒன்று கேஸ்ட்ரிக் கேன்சர், இன்னொன்று கோலன் கேன்சர். பிராஸ்டேட் கேன்சர்லாம் மேற்கத்திய மக்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா என் ஆசிரியர்கள் சொல்லி கேள்விப்படுறேன். ப்ராஸ்டேட் கேன்சர் அது ஏஜ் பாப்புலேஷன் யூரோப்பியன்ஸ்ல நிறைய பேருக்கு வரப்ப இங்கெல்லாம் வராது. மேக்சிமம் இங்கெல்லாம் பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி தான். லேசா ப்ராஸ்டேட் கிளாண்ட் தெரியும் உங்களுக்கு. ஆண்களுக்கு மட்டும் சிறுநீர் பைக்கு கீழே, பிளாடர் பைக்கு கீழே ஒரு வாதாங்குட்டை சைஸ்ல இருக்கக்கூடிய கிளாண்டு. அந்த கிளாண்ட் 50-55 வயசுக்கு மேல லேசா பெருசாகும். அது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். கொஞ்சம் அளவில் பெருசானா இரவில் சிறுநீர் கழிக்கிறதுக்காக 2 தடவை 3 தடவை எழுந்துப்பாங்க. அது பெரிதாக சிக்கல்களை கொடுக்கறது இல்லை. அது பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி. ஆனா அந்த பினைன் இப்போ கன்சிடரபிள் பர்சன்டேஜ்ல கேன்சர்ஸா மாறுது. அது மாறும் பொழுது ஒரு 55-60 வயதுல அது மாதிரி மாறிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிற 20-25 வருஷத்துக்குள்ள அந்த ஸ்கெலிட்டல் மெட்ஸ் எல்லாம் வரும்போது நடக்கிற கொடுமை மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் சர்க்கரை கூடுகிறது. அந்த சர்க்கரை கூடுறதுனால அந்த சர்க்கரையினால் வரக்கூடிய பின்னூட்ட நோய்கள், அந்த மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ்னால ஒன்று கிட்னி ஃபெயிலியர், இல்லைன்னா கால் பெருவிரல் எடுக்கணும், இல்லை வாஸ்குலர் டிசீஸ், இல்லைன்னா கார்டியாக் அட்டாக், இல்லைன்னா கேன்சர். ஈவன் நல்லா புரிந்து கொள்ளணும், டயபெட்டிக் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ல ஒரு பெரிய இஷ்யூவே வந்து அவங்களுக்கு தான் சசப்டபிலிட்டி டு கெட் கார்சினோமா உள்ள ஆங்கோஜின் இருந்ததுன்னா கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ல இருக்கு. ஸோ இது இந்த பக்கம். இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீஸ் வருது. இள வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்புகள் அவ்வப்போது அப்படியே அங்கங்கே கேள்விப்படுறோம். அந்த போஸ்ட் கோவிட் டைம்ல வந்து பலருக்கும் வந்து நமக்கு இந்த கோவிட்னால தான் வந்ததா, இந்த வேக்சினால வந்துச்சா, இல்லை அந்த தொற்று வந்து போனதுனால் ஏற்பட்டதாங்கிற சர்ச்சை உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தின விவாதங்கள் மருத்துவர்களோட ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஒரு 1.5 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்துச்சு. மாணிக்கம் பொன்னையான் ஒரு தமிழ், அவர் தான் வந்து லீடு சயின்டிஸ்ட். 43 பேர் சேர்ந்து இந்த சடன் டெத்துக்கு ஆன ரீசன் என்னெல்லாம் இருக்கும்னு ஒரு பண்ணாங்க. 23,000 பேர், அதாவது நேற்று சாயந்தரம் ஒன்னா டீ குடிச்சிட்டு மறுநாள் காலையில் எதிக்கல, இல்லை ஆஃபீஸில் சரிஞ்சிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய 23,000 டெத்தை எடுத்து
அனலைஸ் பண்றாங்க. அந்த அனலைஸ் பண்ணதுல அவங்களால நேரோ டவுன் பண்ணி ஒரு 700 பேரை தான் கரெக்டா எடுக்க முடிஞ்சது. 700 பேரா ஒரு திடீர் மரணங்களினுடைய குடும்பங்கள் அதுக்கான எவ்வளவு மன உளைச்சல் இருப்பாங்க. அந்த ரிசர்ச்சுக்கு வந்து இன்டர்வென்ஷன் கன்சல்டே கொடுக்கல. ஸோ 700 பீப்புள்ல மட்டும் எடுத்து அவங்க ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த டேட்டா பார்க்கும் போதும் அவங்க சொல்றது அந்த 700 பேர் திடீர் மரணங்கள் ஏற்பட்ட 700 பேர்லையும் ஒன்னு மேஜரா அவங்க சொல்றது பிஞ்ச் ட்ரிங்கிங், திடீரென அதிகமா மது இருந்துருது. ரெண்டாவது திடீரென மிக அதிக அளவுல போய் ஜிம், நிறைய பார்த்துட்டு இருப்போம் வீடியோல, ஜிம்ல போனிட்டு இருக்கான் அப்படியே சரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி போகக்கூடிய உடற்பயிற்சிகள். அப்புறம் அவங்களுடைய தாய் தகப்பனோ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் 40-45 வயதுல மரணம் அடைந்தவங்க. அப்படி இருக்கிறவங்க தான் அதுல, அதாவது வாஸ்குலார் ஜெனட்டிக்கல் வாஸ்குலார் இருக்கிறவங்களுக்கு இப்படியான சிக்கல் நடக்குதுன்னு ஒரு ஆய்வறிக்கை வரும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கான ஒரு சின்ன அக்கறையும் கரிசனமும் மெனக்கெடலும் நம் உடல்நலம் சார்ந்து இருந்தே ஆக வேண்டும். இப்ப நீங்க இத்தனை பேர் இங்க இருக்கீங்க அப்படின்னா அவ்வளவு பேர் இங்க வந்ததுக்கான அடிப்படை விஷயம் அங்க கிடைச்ச கல்வி இல்லாம அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு 0.5% வேணா நம்ம வந்து பொருளாதார ரீதியா மேம்பட்டு இங்க வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணி வந்திருக்கலாம். மற்றபடி இன்னைக்கு அமெரிக்காவில் சந்திக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏதோ ஒரு கல்வியில் மேம்பட்டு இருந்து ஒரு கடுமையான விடாமுயற்சியோட இங்க வந்து நின்று பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில புலம்பெயர்ந்து இங்க வந்திருக்கவங்க தான் நீங்க எல்லாரும். அது ஒரு பெரிய பெருமிதமான ஒரு விஷயம். தமிழ் சமூகம் இவ்வளவு தூரம் எங்க திரும்பினாலும் ஒரு எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அதில் மிகப்பெரிய உயரத்தில் நம் மக்கள் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடுத்த கரிசனம் என்ன ஆகணும்னா, நம்ம ஜீன்ல நம்முடைய அடுத்த தலைமுறையாக வரக்கூடிய நம்ம குழந்தைகள் மிகச்சிறப்பா இருக்கும். நான் பார்க்கிறேன் அத்தனை பேர் வீட்டு பிள்ளைங்க நல்ல நல்ல இடத்துல படிக்கிறாங்க, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகளுக்கு போறாங்க, நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய கல்வி திறன், அவங்க வந்து பிரசன்ட் பண்ற விதம், அவங்க படிக்கிற விதம், அதனுடைய அந்த படிக்கக்கூடிய ஆற்றல்லாம் வந்து பிரமிக்க வைக்கிற அளவுல இருக்கு. நான் வந்து நேற்று பாஸ்டன் நகர்ல பேசுறேன். அந்த தமிழ் சமூகத்துல இருந்து ஒரு சயின்ஸ் ஃபேர் நடத்தியிருக்காங்க. ஒரு 30 குழந்தைகள் அந்த சயின்ஸ் ஃபேர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆச்சரியம் அடைஞ்சு போறேன். எல்லாம் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவன் வந்து பாஸ்கல் விதியை வந்து ஹைட்ராலிக் பிரிட்ஜ் எப்படி இயக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். எனக்கு பாஸ்கல் விதி 11ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் நினைக்க மறந்து போச்சு. அப்பவும் மனப்பாடம் அடிச்சு பண்ணதுனால அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. ஆனா அந்த குழந்தை அவன் அழகா எக்ஸ்பிளைன் பண்றதை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி குழந்தைகள் மிகச்சிறப்பான படிப்பு படிக்கிறாங்க. மாணவர்கள் கல்லூரிக்குள்ள ஒரு உலகின் ஆகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல இடம் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் உடல் நலம் மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்கிறார்களா? ஏன்னா அவங்கள்ட்ட அதை பத்தி அதிகம் பேச முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி எப்படி இருக்குன்னா, ஒரு அறிவு இடைவெளி இருக்கு. அறிவியல் எனக்கு தெரியும், நான் தான் பார்த்துட்டு சாட் ஜிபிடியில போட்டா உன் இட்லியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா, நீ சும்மா வந்து என்ன அங்க அப்படி போட்டாங்க இங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கட்டும் கோபத்துல அதை விவாதிட்டு அவ்வளவு பேரும் காலையில பெரிய பெரிய டப்பாவா வச்சு புரோட்டீன் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒன்னு சிக்கன் பீஸ் வாங்கி வச்சு இந்த டப்பால 2 ஸ்பூனை போட்டு ஒரு ஸ்மூதி அடிச்சு அதுதான் என் பிரேக்ஃபாஸ்ட். புரோட்டீனே இல்லை நீ சாப்பிட்றதுல, இது சாப்பிட்டாதான் சாப்பிடும், அதுல தான் மசில் ஹெல்கினஸ் வரும் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய மக்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க. எங்க பார்த்தாலும் அப்படி இருக்கு, இங்க மட்டும் இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் தாய் தகப்பன் எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப மாறி இருக்காங்க. பழைய மாதிரி வந்து பெரிய சட்டியில இட்லிக்கு மாவு அரைச்சு வச்சு அப்படியே வாரந்தோறும் காலையில இருந்துச்சா தோசையை சுட்டு நம்ம ஊர்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெண்கள்ல பல பேர் 4,65,000 தோசை எல்லாம் சுட்டுருக்காங்க. அது வந்து இப்ப மாறி இருக்காங்க. இங்க வந்து கொஞ்சம் வந்து காலை உணவு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கணும், எக்கு சாப்பிடலாமா, சுண்டல் சாப்பிடலாமா, ஒரு பழத்துண்டு சாப்பிடலாம், கிரீக் சாலட் சாப்பிடலாமா, அப்படி அந்த சிந்தனை இங்க அதிகமா இருக்கு. எல்லா வீடுகள்லயும் பெரும்பாலான வீடுகள்ல அந்த சிந்தனை வந்து பாராட்டுக்குரியது. பிள்ளைங்க கொஞ்சம் இன்னும் வேகமா போயிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் இருந்து அவன் காஸ்கோல வந்து பெரிய பெரிய டப்பா வாங்கி வச்சிருக்கான். அங்கிள் இது மெக்னீஷியம் இருக்கு, இதுல ஒமேகா-3 இருக்கு, இது பிசிசி, இது அது இருக்கு, இது இருக்குன்ட்டு இதெல்லாம் இருக்குடா, அதெல்லாம் இருக்கிற சாமான சாப்பிடட்டா, ஏன் இதை வந்து மாத்திரையா தின்னுட்டு இருக்க, இது வந்து இப்படி ஒரு வே புரோட்டீன் இருக்கு இதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம அப்படி வச்சிருக்க முடியுமா, அது வந்து கிளாக் ஆகாம உனக்கு தன் கரையுது, அதுக்கு ஆன்டி கிளாக்கிங் ஏஜென்ட் இல்லாம இருக்குமா, இப்படி எல்லாம் சொன்னா அவனால அதை ஏத்துக்க முடியல. ஆனா தோசையில இதெல்லாம் கிடையாது சார், இதெல்லாம் சோத்தை போய் சாப்பிடுவானா அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு தான் அவர்களுடைய பதில் இருக்கிறது. இப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம உணவை அவர்களுக்கும் பதில் சொல்லணும். அது வந்து நம்ம சொன்னா பிரீச் பண்ணா அப்படியே எடுத்துட்டு போற தலைமுறையாக இல்லை, அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் அதை அறிந்து புரிந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம்.
ஆனால் அது வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றது அது ஒரு சாய்ஸ் இல்லை, மேண்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா பல நேரங்களில் நடக்கக்கூடிய திடீர் மரணங்களை பார்க்கும்போதும் திடீர் நோய்வாய்ப்படுதலை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இது இன்னைக்கு இல்லை, ஒரு 20 வருஷமா நான் நிறைய நண்பர்களை பார்க்கிறேன். திடீர்னு மருத்துவனாக இருப்பதனால அந்த செய்திகள் நேரடியாக முதலில் காதில் எட்டும் போது ரொம்ப வலிக்கிறது, ரொம்ப வேதனையா இருக்கு. நான் சொல்றது ஒரு 99 2000 கிளினிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குடும்பம். அவங்க வந்து நான் இருந்த கிளினிக்கு பக்கத்து தெருவில் அவங்க வந்து 3 பிள்ளைங்க. அவங்க அப்பா வந்து அம்பத்தூர் தெரியும், சென்னையில் பக்கத்தில், அதில் ஐடியில் ஒரு ஃபிட்டரோ டனரோ அது மாதிரி வேலை செய்கிறாரு. அந்த 3 பிள்ளைங்க பசங்களும் அவங்களுக்கு என்ன ஒரு கனவு, நம்ம அப்பா மாதிரி கனவு தான், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். எப்படியாவது என்னைய மாதிரி அவன் போய் நட்டை திருக்கிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெயிலில் நிற்கக்கூடாது, அவனை நல்லா ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. நான் கிளினிக்கை மூடிட்டு கீழே இறங்கி வரும்போது அவர் அப்படி அந்த சைக்கிளில் குரங்கு போடப்பட்டவர் நின்றுட்டு இருப்பார். நான் கீழே வருவோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அடுத்த தெரு பார்த்துட்டு, சார் இவங்க இதில் கிளினிக்கில் ரிசப்ஷன் ரூம் நிறைய புஸ்தகமாக வச்சுருக்கீங்க, எப்போது நீங்கள் படித்த புஸ்தகம் இருந்தால் கொடுங்க, என் பையன் படிக்க சொல்லிட்டு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிம்பார். அப்படி நாங்கள் ரொம்ப ரொம்ப நண்பர்களாக இருந்தோம். அப்போ அந்த பசங்கள்லாம் 10th +1 அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சோம். அவங்க வீடு வந்து ஒரு தட்டு வீடுமோ, அப்படி ஒரு சின்ன ஒரு ஹால் இருக்கும், அங்கே ஒட்டியே ஒரு கிச்சன் இருக்கும். அதுலேயே அந்த 2 பையனும் பொண்ணுங்க எல்லாம் புழங்கிட்டு இருப்பாங்க. காலம் ஓடிச்சு. அதே கனவு கூடி அவர் படிக்க வச்சாரு. மூத்த பையன் அவன் சாஃப்ட்வேர் படிக்கிறான், அவன் வந்து ஆஸ்திரேலியா வேலைக்கு போகிறான். 2வது பொண்ணு எப்படியாவது யூபிஎஸ்சி எழுதணும்னு படித்தா, ஆனால் யூபிஎஸ்சி கிடைக்கல. குரூப் 1 சர்வீஸ், குரூப் 2 சர்வீஸில் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சர்வீஸ் பாரா. 3வது பையன் அவன் பயங்கர சுறுசுறுன்னு வருவான். அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவனும் இதே மாதிரி தான், நல்ல சென்னையினுடைய மிகப்பெரிய கல்லூரியில் அவனுக்கு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது, அங்கே படிக்க போகிறான். அப்பவும் என்கிட்ட வராங்க, ஒரு குடும்ப மருத்துவராக நான் இருக்கேன். எல்லா நல்ல நிகழ்வுகள்லையும் என்கிட்ட வந்து பேசுவாங்க, சார் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், இந்த கம்ப்யூட்டர் தான் படிப்பேங்கிறா. ஏன்னா அவர் வந்து டிவிஎஸ்க்குலாம் வேலை செய்யக்கூடிய அந்த மெக்கானிக்கல், அதில் படித்தா டிவிஎஸ்ல வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனதில் கேட்குறாரு. இல்லை நான் வந்து கம்ப்யூட்டர் தான் படிக்கிறான். படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து அனிமேஷன் இதெல்லாம் படிக்க போகிறேன், பெங்களூரில் போய் ஏதோ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு போகிறான். நம்மெல்லாம் பார்த்து ரசிச்சோமே உங்கள் ஊர் படம் அவதார், அந்த படத்தினுடைய அந்த அனிமேஷன் காட்சிகள்ல அவன் கம்பெனியும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அவங்க அம்மா வேகமாட்டு வந்து சொல்றாங்க, சார் இந்த இங்கிலீஷ்கார படங்கள்லாம் கடைசியில தான் சார் எடுத்து போடுவானுங்க, அதுல பாத்தீங்கன்னா என் பையன் பேர் இருக்கும், நீங்க போய் தயவு செய்து பார்த்துட்டு அந்த பேர் பார்க்காம வந்துடாதீங்க அப்படின்னு. ஒரு தாய்க்கு அதை விட சந்தோஷம் என்னவா இருக்கு முடியும். அவ்வளவு மகிழ்ந்து அந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்தப்ப நான் அப்படியே பார்த்து வச்சுட்டு டக்குனா பாரதிய படத்துல போட்டிருந்தாங்க அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி அந்த குடும்பம் நகருது. அப்படி வந்து அந்த பையன் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், பல நிறுவனங்களோடு தொடர்புல அனிமேஷன்ல இருக்கான். ஒரு 2016 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு பெருமழை காலம், தீபாவளியை ஒட்டி பயங்கர மழை சென்னையில, அப்படியே பெருக்கெடுத்து ஓடி தீபாவளியில 4 நாள் ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த நேரத்துல அவன் வந்து பெங்களூர் வந்து சென்னை வரான். சென்னை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் இது மாதிரி லைட்டா வயிற்று வலிக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கேன், உங்களை பார்க்கணும், அப்பப்போ வலி வருது அப்படின்னா. சரி வா அப்படின்னு சொன்னா, வந்தவொடனே பார்த்துட்டு நீ வழக்கமா சொல்ற மாதிரி என்ன தேய்ச்சி கொடுறா, ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு, காரத்தை சாப்பிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டேன். அவன் கொடுத்துட்டு போயிட்டான். தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வந்திருப்பான் நினைக்கிறேன். 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணான், அங்கிள் நீ கொடுத்தது ஒன்றும் கேட்கல, ஒண்ணு நல்ல மருந்து எழுதிட்டாங்க, இல்ல நல்ல டாக்டரையாவது காட்டி கொடுங்க, அவங்கள நம்பி வந்து இப்படி ஒண்ணுமே வேலை செய்யலன்னு நான் வந்து சரிடா வா திரும்ப நாளைக்கு பார்ப்போன்னு பார்த்துட்டு திரும்ப அவனை உட்கார வச்சு படுக்க வச்சு அமைச்சு பார்த்து எல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பெருசா சந்தேகம் வரல. அவன் சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ரைட்டு கொஞ்சம் சில இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். எழுதி பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துடுறேன், அந்த மார்க்கர்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து எழுதி கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவன் போயிட்டான். இப்போ இந்த தலைமுறை தான் தெரியும் இல்லையா, அவங்க நம்ம எழுதி கொடுத்தாலும் அந்த கூகுள் குலசாமிகிட்ட போட்டு பார்க்கும். ராத்திரியே அவன் அதை பார்த்துட்டு, அங்கிள் இது வந்து நீங்க எழுதுனதெல்லாம் பார்த்தா வயிற்று வலிக்கான டெஸ்ட் மாதிரி தெரியலையே, உங்களுக்கு வந்து வழக்கமா மருந்து கம்பெனிகளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குமே, அப்படி ஏதாவது வச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்களா அப்படின்னா. அப்படிலாம் கிடையாதுடா, உனக்கு சொல்லதா வைக்கும் போது சில சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நான் சொன்னேன் போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வரலாம் வேணாம், நீ ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் ஏதோ தீபாவளிக்கான ஒரு உரை கொடுப்பதற்காக சவுதி அரேபியா போயிட்டேன். அங்க போயிட்டேன். ஒரு 3 நாள் அங்க இருக்கும்போது திடீர்னு எனக்கு அவன் அடிச்சுட்டே இருந்திருக்கான் போன்ல. அப்புறம் நான் ராத்திரில அடிக்கிறேன், உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். திரும்ப கூப்பிட்டா, ராத்திரில கூப்பிட்டா நான் ரிப்போர்ட் அனுப்புறேன் பாருங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு 2 நானோகிராம் 3 நானோகிராம் இருக்கலாம், 1500 நானோகிராம் இருக்கு. எல்லா டெஸ்ட்டும் கண்ணாமண்ணான்னு மாறி இருக்கு.
அவனுக்கு அனுப்பியிருந்த அந்த அல்ட்ராசவுண்ட் அந்த நிறுவனத்தினுடைய மருத்துவர் அவர் எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு, இல்லை நீங்கள் அனுப்பிச்சிருந்த பையன் வந்திருந்தான், ஐ வாண்ட் டு டூ சம் ஃபர்தர் சில ஸ்டடீஸ்ன்னு. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னோடனே நான் அடுத்த நாள் வந்துட்டேன். வந்தோடனே எல்லாரும் விவாதிச்சு உடனடியாக அடுத்தடுத்த சோதனைகள்லாம் பண்ணால் அவனுக்கு வந்திருந்தது வந்து ஒரு லோயர் ஈசோஃபேகல் 1/3 இருக்கக்கூடிய ஒரு கேன்சர். இந்த இடத்துல வயிற்றினுடைய மேல் பகுதியில், அதோட ஈசோஃபேகல் கேன்சர்னு கண்டுபிடிக்கல, ஒரு பிரைமரி எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து அப்டமன்ல மேலே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சான். ஒரு சிம்டம் இல்லை அவனுக்கு. அவன் சொன்னது வந்து எது கழிச்சுட்டே இருக்கு, நெஞ்சு கழிச்சுட்டே இருக்கு, அப்பப்போ வயிற்ற வலிக்குது. ஆனால் அது ரொம்ப நாளாக இருக்குன்னு சொன்னதுனால ஒரு சந்தேகப்பட்டு நம்ம பார்த்தோம். அப்போ கூட நான் ஸ்கோப் போட்டு முதல்ல பார்க்கல, வெறும் அல்ட்ராசவுண்ட் பாரு அப்படின்னு. அதில் சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் ஸ்கோப் எல்லாம் பார்த்தா கடைசியில் மொத்த குடும்பமும் வந்து அப்படியே எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அவன் அண்ணனெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொல்கிறேன், தெரியல எப்படியோ வந்திருக்கு, ஆனால் வந்து நம்ம பிரைமரியில் பார்த்துட்டோம், உடனடியாக ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஜெயிச்சிடலாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மருத்துவமனைகளில் அதில் இருக்கக்கூடிய ஆங்காலஜிஸ்ட் அவ்வளோ வரைக்கும் பேசி அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கீமோ முடியுது, செகண்ட் கீமோ முடியுது, தேர்ட் கீமோ முடியுது, 4வது கீமோ வரும்போது நான் மருத்துவமனையில் உட்காந்துருக்கேன். அவன் வந்து ஒவ்வொரு கீமோ முடிச்சு கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷனலாக ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட் ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கேட்க வருவாங்க. அவங்க அம்மா ஒன்றும் வராங்க. அவங்க அம்மாவனுடைய தோளில் அவன் கையை போட்டு அவங்க அம்மா அவனுடைய இடுப்பை பற்றி கொண்டு அவனால் நடக்கவே முடியல, அப்படி கூப்பிட்டு வராங்க. அந்த காட்சி இப்பொழுதும் என் கண்ணிலே இருக்கு. அப்படி வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம், என்ன இப்படி கூடி படுத்துறீங்க, நீங்கள் நல்லா இருந்தேன் இப்படி ஆகிட்டீங்க கூட அப்படியே கோவத்தோடு அவன் சொல்கிறான், எல்லாம் தற்காலிகமானதுரா, இதெல்லாம் ஒரு கீமோ மாதிரி தான் கொடுப்போம், ஆனால் வந்து ஒன்ஸ் ரெக்கவர் ஆகிட்டேன்னா அப்புறம் நீ ஜம்முன்னு ஓடலாம், எல்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவன் ரொம்ப அழகாக ஃபிட்டாக இருக்கக்கூடிய இளைஞன். ஆனால் நம்ம நினச்சது வேற. நான் சொன்னது டிசம்பர், அக்டோபர், நவம்பரில் தெரிய வந்தது. அப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி பொங்கல் முடிச்சு, பொங்கல் இருக்கும், பொங்கல் இல்லை, அதுக்கப்புறம் அந்த கீமோ எல்லாம் வரும்போது அந்த மார்ச் மாதம், ஏப்ரலுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் அவன் தன் மூச்சை நிறுத்திக்கிட்டான். ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒவ்வொரு முறை அவங்க அப்பா அம்மா ஒவ்வொரு முறை என்னை சந்திக்கும் போது கேட்பாங்க, என்ன சார் பாவம் செஞ்சான், அவன் என்ன தப்பு பண்ணான், ஏன் இப்படி நடந்தது, அவன் மது இருந்ததில்லை, அவன் வந்து புகை பிடித்ததில்லை, எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ நல்ல ஒரு மனிதன் ஏன் இப்படி ஆனான் அப்படின்னு ரொம்ப வேதனையோட பகிர்ந்துட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் நான் 2013 ஒரு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு, இப்படியான கருத்தரங்கு நான் அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு அம்மா வந்து பேசுறாங்க. அந்த அம்மா பேசும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் என்ன உறைஞ்சு போயிட்டாங்க அவங்க சொன்ன விதத்தில். என்னால் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடே பார்க்க முடியல. அவங்க சொன்னது இதுதான். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு தலைமுறை தாங்க, நிறைய 40 வயசுல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, செவிலியர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க சொன்னது ஆங்கிலத்தில் அவங்க சொல்றாங்க, this is the only unfortunate generation those who are going to see their own children death on their lifetime அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை. நம்ம தாத்தா 100 வயசுல இறந்தா கல்யாணம் சாவுன்னு ஆடிப்பாடி அனுப்புவோம். நம்ம அப்பா வந்து 90 வயசு 85 வயசு ஆனால் அக்செப்ட் பண்ணுவோம், ஓகே பரவாயில்ல 85-90 வயசு வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் நாம் 80-70 வயசுல இருக்கும்போது 45 வயசுல நம்ம பிள்ளைய பறி கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு வேதனை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. தமிழில் துர்மரணம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நண்பர்களே, இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆங்காங்கே நடக்குது, எங்கெங்கேயோ நடக்குது. ஆனால் நம் அருகிலே நம் சகோதரனுக்கோ நம் சகோதரிக்கோ நம்முடைய வீட்டிலே நடக்கும்போது அந்த வேதனையை தாண்ட முடியாது. இப்படியான சிக்கல் வராமல் தடுப்பதற்கான சிறு சிறு முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கணும். நம்மகிட்ட வந்து டக்குன்னு எல்லா கேன்சருக்கும் வேக்சின் இல்லை, எல்லா டயபெட்டிக்கும் நாளைக்கே கியூர் பண்ணி தூக்கி தோற போற மாதிரி மாத்திரை கிடையாது. ஆனா மேனேஜ் பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை புறக்கணிக்காமல் நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த படிப்பிதங்கள் சொல்லக்கூடிய விஷயம். என்ன செய்யலாம், இதெல்லாம் தெரியும் சார், இதெல்லாம் ஓகே, நான் ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க அங்கிருந்து கிளம்பி வந்து அப்படின்னு ஒரு சிலருக்கு கோவம் வரலாம். ஆனால் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா விழிப்புணர்வு வந்து அச்சமாக மாறக்கூடாது, விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது. அச்சத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் ஒரு சொல் தான் வேறுபாடு. ஒரு சின்ன இந்த போட்ல போனா அச்சம், அச்சம் எப்பொழுதுமே படிப்பு இல்லைன்னா அச்சம் வரும், புரிதல் இல்லைன்னா அச்சம் வரும். ஆனா விழிப்புணர்வு புரிந்து கொண்டால் வரும். எஸ், இப்படி நடக்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்தாகணும். அப்ப நம்ம அப்படி வாழ்ந்தாகணும்னா என்ன செய்யலாம், சின்ன சின்ன அக்கறைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த உரை. நம்மளுடைய 3-4 காரணம் மேஜரா இருக்கு. மரபணு ரீதியா வருது, ஆங்கோஜின் வந்து வருது அப்படிங்கிறது. நம்ம வந்து இன்னைக்கு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ட்ரக் எல்லாம் வருது, ரொம்ப ரேர். நம்ம அது தனியா போயிடலாம், அதுக்கு நம்ம பேச முடியாது. ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ட்ரக் வந்து நம்மளை காப்பாத்துச்சுன்னா சல்யூட், ஓகே, நல்ல விஷயம்.
சூழலில் நடக்கக்கூடிய பல்வேறு மாறுபாடுகள், மாசுக்கள் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. சூழலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய விஷயம். எங்கனாலும் நம்ம வீட்டுல பக்கத்துல குளத்தை காணோம்னா நம்ம குரல் கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம ஊர்ல குளம் தான் இங்க இருந்துச்சுப்பா, நான் படிக்க போய் இங்கதான் குளத்துல இருந்தோம், இங்கதான் விளையாண்டேன், இப்ப காணோம், பட்டா போட்டு பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கானுங்க அப்படின்னா அதை நம்மளும் ஆமாமா இங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கடந்து பாருல ஏறிடக்கூடாது. நாம் எங்கே குரல் கொடுக்கிறோமோ அது சூழல் சார்ந்த விஷயங்களுக்கான குரல். ஆனா நம் கையில் இருக்கக்கூடிய விஷயம் நம் உணவு. நம் அடுப்பங்கரை நம் கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை. நான் அடிக்கடி சொல்றது தான், நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம்ம ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை கொடுக்கும். அந்த சின்ன கன்சர்ன் என்னோட கிச்சன்ல நான் எவ்ரிடே இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு எடுக்கிற ஒரு சிறு கன்சர்ன் பல விஷயங்களை மாற்றுவதற்கான ஒரு பெருமுயற்சியாக மாறும். அப்ப அதற்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் காலை உணவுக்குள்ள காலையில நம்ம சாப்பிடக்கூடிய பானம். நான் இங்க வந்தோடனே எனக்கு ஆசையா, சார் கொத்தமல்லி காஃபி இருக்கு சார் சாப்பிட்றீங்களா அப்படின்னாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியா கொடுங்க அப்படின்னு போனேன். அப்புறம் கொஞ்சம் தயங்கி ஆச்சு, இப்பதான் முடிஞ்சு போச்சு, டீ இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வந்தவர்கள் முதலில் கொத்தமல்லி காஃபியை சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஆரோக்கியத்தின் அக்கறையை தூங்கி விட்டீர்கள் ஆல்ரெடி. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது மேல ஒரு அக்கறை வந்திருக்கு அப்படிங்கும்போது மகிழ்ச்சியான விஷயம். இது என்னன்னா டீயும் நல்லதுதான், டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. கொத்தமல்லி காஃபி இருக்குன்னா கொத்தமல்லி காஃபி இஸ் அ ஃபங்க்ஷனல் பிவரேஜ். டீயை விட ஒரு சொல் மேல. டீயும் ஃபங்க்ஷனல் தான். டீ நல்ல டீ லீவ்ஸ் ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் தான். டீ லீஃப் நம்ம ஊருக்கு வரும்போது சீனால அது அதனுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. அது சீனால காய்ச்சலுக்கும் உடல் வலிக்கும் பயன்படுத்திய ஒரு விஷயம். அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு அதை குடிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக தினம் குடிக்கலான்னு தெரிஞ்ச உடனே உலகத்துல இருக்க நல்ல நாட்டுல இருக்கிற நல்ல மரங்களை எல்லாம் வெட்டிட்டு அவங்களுக்கு வேண்டிய டீ போய் தான் போட்டாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க மிக அழகான ரம்யமான பல 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழிச்சுதான் டீ எஸ்டேட்டுகள் எல்லாம் உருவாச்சு. காஃபி எஸ்டேட் அதுக்கப்புறம் உருவாச்சு. ஆனாலும் டீ மிகச்சிறப்பான ஒரு டீ தான். ஆனா டீ எப்படி போடணும்னு நமக்கு தெரியும். என்ன சார், ஒரு டீ போட்ட ஒரு பிரதமரே ஆனா ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எங்களுக்கு டீயை பத்தி தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனா நம்ம டீ சாப்பிட்றது, இப்ப சாப்பிட்ட டீல டீ அது தேநீர் கிடையாது, தேநீர் பால் பாயாசம். தேயிலை தேநீர் அப்படின்னா நல்லா தரன்னு கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு ஸ்பூன் தேயிலை கூட மூடி வைக்கணும். அப்புறம் ஒரு 4 நிமிஷம் கழிச்சு எடுத்து கொஞ்சம் சூடு ஆறிய பின் இதமான சூட்டோட குடிச்சா அதுதான் தேயிலை. நீங்க பாருங்க, ஃபிளைட்ல வரான், நம்மளை பார்த்தோன்னே லைட்டா குட்டி தொப்ப இருக்குன்னே பால் தோசை அப்படின்னு, கிரீமர் வேணுமா சுகர் வேணுமா அப்படிமா. பக்கத்துல தான் ஒரு இங்கிலீஷ்காரா இருப்பான், அவன்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, அப்படியே டீ இருக்கும். ஏன்னா தெரியும் அவனுக்கு நம்ம குரூப்பே ஒரு மாதிரி அப்படின்னு. ஏன்னா உலகத்திலேயே டீல பால் ஊத்தி குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான், தெரியலையா? அதுக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பின்னாடி காக்கா மாதிரி ஒரு கதை இருக்கு பின்னாடி. அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எல்லாம் இந்த மாதிரி சின்ன புத்தகங்கள் தமிழ் மக்கள் வாங்கி படிக்கலாம். மிக மிக அழகான புத்தகம். ஏஆர் சலபதி, வெங்கடாச்சலபதினு சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். வஉசியை பத்தி பலவேறு புத்தகங்களை எழுதியிருக்காரு. மிகப்பெரிய ஆய்வாளர். அவர் எழுதின புத்தகம் அந்த காலத்தில் காப்பி இல்லை. அதுல என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நாம டீ குடிச்சு பழக்கம் கிடையாது. அந்த காலத்தில் காப்பி இல்லை புத்தகத்துல ஒரு போஸ்டர் காட்டுவாங்க. அந்த போஸ்டர் அந்த ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கும். அந்த போஸ்டர்ல என்ன கொடுப்பாங்கன்னா, இது மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்து, அந்த கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்குற போஸ்டர்ல கீழே எழுதியிருப்பான், காபி டீ போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு அதுக்கு மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இப்ப நமக்கு சில மது வேண்டாம் அதெல்லாம் பேசுற அந்த வெறுப்பு இருக்கிற மாதிரி காபி டீ மேல வெறுப்பு இருந்த காலம் நம்மகிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அதை எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இங்கிலீஷ்கார பெரிய பெரிய துறமார்கள் இருக்காங்களா, இங்கிலீஷ் கலெக்டர்கள்லாம் 1850களில் ஃபர்ஸ்ட் டீ இங்க வந்தோடனே அவங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான பானம். சூடா டீ கலெக்டரேட்ல கொடுப்பாங்க. அப்ப டீ கலெக்டருக்கு வந்த உடனே அவர் கலெக்டருக்கு பக்கத்துல நம்மால படிச்ச பெரிய ஆளுங்க பல பேர் உட்காந்துருப்பான்ல, அடுத்த லெவல் ஆபீசர், அவன் வீட்டுல இருந்து பால் கொண்டு வந்திருப்பான். அவங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சிருப்பான், இதாண்டா நல்லது, இதை குடி அப்படின்னு சொல்லி. அவர் துரை டீ குடிப்பாரு. அவரை வாண்ட்ஸ் 1 கப் அப்படின்னு கொடுக்கும்போது துரை சொல்றாரு, வேணான்னு சொல்லக்கூடாது, ஆனா வீட்டுல அம்மா இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, என்ன பண்றது, ரெண்டையும் ஒன்னா கலந்து. உண்மையிலே நடந்தது. அப்படிதான் நம்ம இப்ப குடிக்கிற பால் பாயசம், தேநீர் பால் பாயசம் சாப்பிடுறது அப்படி வந்ததுதான். அதனால காலையில டேக் ஹோம் மெசேஜா ஒமேகால எடுத்துக்க வேண்டியது,
உங்களுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா மாத்துங்க. தினம் வேணாம். நான் சித்தா டாக்டர்னால மருந்து எழுதும் போது முக்கியமா பத்தியம் சொல்லுவோம். நான் மருந்து பேனா வச்சோடனே சில பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் ஒரே ஒரு நிமிஷம் இந்த காப்பியை மட்டும் வேணான்றாங்க, அது வேணாம்னு சொன்னீங்கன்னா இப்பவே ஃபீஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறேன், தலை வெடிச்சிடும் எனக்கு அப்படிமா. அப்புறம் அவங்க அந்த அளவுக்கு காஃபி மேல அதுவும் அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி காலங்காத்தால அந்த ஃபில்டரை போட்டு அதுல இறக்கி, எனக்கும் அந்த காஃபி பிடிக்கும். நான் சும்மா எல்லாம் பொய் சொல்ல விரும்பல, காஃபி பிடிக்கும். ஆனா அது மேல ஒரு பேய் வெறியோட இருக்கக்கூடிய பீப்புளை பார்க்கும்போது நான் காலையில அப்படிதான் குடிச்சானோ, அப்படியே கள்ளி சொட்டா இறங்கணும், அது மாதிரி நான் பால் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறது ஒரு அடிக்ஷன். ஏன்னா உண்மையிலேயே நார்மலா இவங்க இங்கே சாப்பிட்ற காஃபி எல்லாம் கசப்பா தானே இருக்கு, பயங்கர தண்ணியா இருக்கு இல்லையா, ஆனா கேஃபின் கம்மி தான். ஆனா நம்ம ஊர் டிகிரி காஃபியோட கேஃபின் அதிகம், மிக அதிகம். அது ஃபில்டர் பண்ணி வரும்போது மிக அதிகம். உண்மையிலேயே பிரெக்னன்ட் லேடிஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ் எல்லாம் அந்த காஃபி சாப்பிடக்கூடாது, அவ்வளோ கஷ்டம். அது நம்ம டிகிரி காஃபி எடுக்கக்கூடாது. ஒரு நாளோ 2 நாளோ நம்ம ஆசைக்கு சாப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாரும் காஃபி குடிச்சுக்கோங்க. டீ ஒரு நாள் இது மாதிரி பால் சேர்த்து குடினா குடிச்சுக்கோங்க, ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கலாம். மீதி 5 நாள் நம்முடைய காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கும். எப்படி இருக்கலாம்? சாதாரண இஞ்சி டீ குடிக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு, கொஞ்சம் தேன், கொஞ்சம் எலுமிச்சம் சாறு போட்டு குடிக்கலாம். ஏன்னா அது மேல ஒரு டீல இருக்கிற உறுப்பு வரமாட்டேங்குது, அது என்னத்தை பண்ணிட போகுது. ஆனா உண்மையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 1 ஸ்பூன் 5 ml இஞ்சி சாரும், அந்த 1 ஸ்பூன் நெல்லிக்காய் சாரோ, எலுமிச்சம்பழச்சாரோ, தேனோ, வெந்நீரோ சேர்த்து அதை வெஸ்டர்ன் அனாலிட்டிக்கல் ஐஸ் வச்சு நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்லையும் தெரப்பியூட்டிக் ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கு. அதை நினைச்சு பார்க்க. நாங்க அது பித்தத்தை குறைக்கும்னு படிப்போம். பித்தத்தை குறைக்கணும் ஏன் படிக்கணும்? காலையில எல்லாருக்கும் பித்தம் அதிகமா இருக்கும். அந்த பித்தம் குறைக்கிற பானம் தான் காலை பானமா இருக்கணும். இது எங்க தியரி. பித்தம்னா என்ன? அது ஒரு மெட்டாபிசிக்ஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணா தனியா இன்னொருமாக வரணும். அது ஆனா ஒரு சின்னதா சொல்லணும் அப்படின்னா, இரவில் நம்ம உடம்பு வார்ம் ஆகும். இரவு குளிர்ந்த நிலம், உலகமே பிரபஞ்சம் குளிரா இருக்கும். சந்திரனின் ஆட்சி இருக்கிறப்ப நம்ம உடம்பு மொத்த பிரபஞ்சம் குளிரும். அந்த குளிர நேரத்துல உடம்பு வெம்மையாகும். அந்த உடம்பு வெம்மையானதான் நவீன அறிவியல் ஏர்லி மார்னிங் சீரம் காட்டி சார் 3 மணிக்கு கொஞ்சம் நிறைய சொல்லும்பா அப்படிம்பாங்க. அந்த இரவுல பித்தம் கூடி இருக்கிறது, காலையில சன்ரைஸ் ஆன உடனே அப்படியே பித்தம் குறையும். இது இயல்பா நடக்கும். அந்த டியூன் பண்ற அந்த கூடிய பித்தத்தை குறைப்பதற்கான முதல் முயற்சி தான் தலையில தண்ணி வச்சு குளிக்கிறது காலையில. ஆனா நம்ம ஊர்ல குளிக்கிறதுங்கிறதே இப்போ பல பேர் மாறிச்சு. பல பேர் அமெரிக்காலாம் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க. அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி குளிச்சுட்டு படுப்போம் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், குளித்தல் வேற, கழுவுதல் வேற. அழுக்கெல்லாம் கழுவணும்னா ராத்திரி கழுவிக்கலாம், எல்லாரும் மேல கழுவி போடலாம். ஆனா குளிக்கணும் அப்படின்னா காலையில் தான் குளிக்கணும். அதுவும் தலைக்கு குளிக்கணும். சார் பெரிய ஜடாமுடி இருக்கு, அதை காயெல்லாம் வைக்க முடியாது, 6:30 கிளம்பணும். அது அவங்க வேணா ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் குளிச்சுக்கு தலைக்கு. மற்றபடி எல்லோரும் தலைக்கு குளித்தல் ரொம்ப நல்லது. சுரம் அடிக்குது, ரொம்ப நெஞ்சு செடி இருக்கு, அன்னைக்கு வேண்டாம். அப்பதான் பித்தம் குறையும். ஏன்னா நாங்க சித்த மருத்துவத்துல பித்தம் வாழும் இடம்னு கழுத்துக்கு மேலதான் பாக்குறோம். தலையில தான் பித்தம் வாழும். பித்தம் நிறைய இருக்கிறதுனாலதான் இப்போ ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், டிப்ரெஷனா இருக்கட்டும், ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சைக்கலாஜிக்கலா பைபோலார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பித்தம் அதிகரிக்கிறது தான். சோ அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு எளிய மொழி தலைக்கு குளிக்கிறது. அந்த குடிக்கிற பானம் நான் சொல்ற காலை பானம் பித்தத்தை குறைக்கணும். அதுக்கு இஞ்சி எலுமிச்சை பித்தத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி நீராகாரம். வெயில் குளத்துலயே வெயில் அடிக்க முடியும். சில நாட்கள் வெயில் அடிக்கிற நாட்கள்ல அன்னைக்கு நீராகாரம் எடுத்துக்கலாம். சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில நல்லா கரைச்சிட்டு அந்த சாதத்தை, அந்த நீராகாரத்தை காலையில் அருந்தலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் ஃபார் த ஸ்டமக், கட்டுக்கு. நீங்க உலகமே கட் பிரெயின் ஆக்சஸ பேசிட்டே இருக்கேன். நான் பாஸ்டன்ல நிறைய சயின்டிஸ்ட பேசிட்டு இருந்தேன். 15-20 மக்கள் அங்க மெசேஜ்லயும் ஹார்வர்ட்லயும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர்லாம் இதே நான் பேச நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் ஆப்பத்துல இருந்து ஈஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்றாரு. தோசையில இருக்கக்கூடிய ஈஸ்ட் வேற மாதிரி இருக்கு, ஆப்பத்துல இருக்குது வேற மாதிரி இருக்கு, தென்னங்கள்ல இருக்குது வேற மாதிரி இருக்கு. ஸோ புளிக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்ல இருக்கக்கூடிய கிருமிகள்னு, நம்ம கிருமின்னு வார்த்தையை சொல்லக்கூடாது, நுண்ணுயிரி, அவை எத்தனையும் நம் உடலுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம தோசை மாவு அன்னைக்கு அரைச்சி புளிக்க வச்சு மறுநாள் சுட்டோம்னா அந்த புளிச்ச தோசை உறவுக்கு நல்லது. ஆனா தோசை மாவுலயே கடந்ததுதான் நம்ம தப்பு. அதுல அது மாதிரி அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த புளிக்க வைத்த அந்த உணவுல நீராகாரம் காலையில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிட்ட சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி எடுக்கும், ஒரு டீ எடுத்துக்கோ 2 நாள், மீதி இருக்க 5 நாள், ஒரு நாள் இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு நாள் இந்த மாதிரி நீராகாரம்,
இன்னும் 2 பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கும். ஆவாரை தேநீர் குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஆவாரை குடிநீர்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் இருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு. இது ஒன்றும் இளையராஜா மியூசிக்ல வந்தது இல்லை. இது என்னைக்கோ எழுதுனது. வெறும் எதுகை மோனைக்காக எழுதுனது இல்லை. ஒரு வரியில இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டும் கிட்டத்தட்ட 7 தாவரங்கள். ஆவாரை கொன்றை நாவல் அலைக்கடல்ங்கிறது கடல் அழிஞ்சில், கோஷ்டம்னா சாதி கோஷ்டம், இவையெல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு எழுதி முடிக்கிறான். என்ன அர்த்தம் அப்படின்னா, காவிரி நீர்னா யூரின்ல குளுக்கோஸ் போறது இனிப்பா இருக்கும். யூரின் டேஸ்டிங்கிறது வந்து உலகம் முழுக்க இருந்த ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட். பெரிய பெரிய பிரபுக்கள்லாம் ஐரோப்பால வந்து யூரினை டேஸ்ட் பண்றதுக்குனே ஒருத்தர் இருப்பான். மன்னருக்கு வந்து யூரின் கொஞ்சம் வேகமா போகுது, குலோப் ஜாமுன் சாப்பிட்டாரான்னு தெரியல, அதுல இனிப்பா இருக்கு, நாளையில இருந்து அவருக்கு அதை கட் பண்ணுன்னு சொல்றதுக்குனே ஒரு வைத்தியரை வச்சிருந்திருக்காங்க. அப்படியான அந்த சர்க்கரை அதிகம் கலந்து போகுதுன்னா டயபெட்டாலஜிஸ்ட் தெரியும், 180 தாண்டி சுகர் ஓடுது ரத்தத்துல அப்படின்னு தெரியும். அவர்களுக்கு அந்த காவிரி நீர், கடல் நீர் எப்படி இருக்கும், உப்பா இருக்கும். ஸோ மிகப்பெரிய அளவில் உனக்கு உப்பு கழியுது அப்படின்னா உனக்கு சிகேடிக்குள்ள போயாச்சுன்னு அர்த்தம். ஸோ 2க்குமான பானம் என்று எழுதியிருக்காங்க. இது வெறும் பாடல். ஆனா கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 15 பேப்பருக்கு மேல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ஸ்ல அது வேலை செய்யுது, எப்படி டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம்ஸை கூட்டி அந்த இன்சுலின் உள்ள போய் செல்லுக்குள்ள போய் அப்டேக் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். அதுதான் பிரச்சனையே இப்ப நம்ம கிட்ட. அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம் ஒரு 7 என்சைம் இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த ஆவாரை கஷாயம் நல்லா இருக்குங்கிறோம். நம்ம ஏன் காலையில ஆவாரை குடிநீர் குடிக்கூடாது சார்? அது காஸ்கோல கொடுக்காங்களா, அமேசான்ல போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்க ஊர்ல ஆட்டாயம்பட்டியில கிடைக்கும். நீங்க அந்த ஊர்ல போய் நீங்க ஊருக்கு போயிட்டு 23 46 கிலோ கொண்டு வரும்போது அடையார் ஆனந்த் மோட்ல தொக்கு, அப்புறம் இதுல போய் டப்பான்னு வாங்குற மாதிரி கொஞ்சம் ஆவார கஷாயம், கரிசலாங்கண்ணி பொடி இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். அதுக்கு ஒரு 6 மாசமாவது ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து யாராவது வந்து இங்க குழந்தைய வளர்க்கறதுக்கோ இவங்க எல்லாம் வருவாங்களா, அங்கிருந்து கிளம்பி அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லுங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம வந்து கொஞ்சம் இத அங்கிருந்து எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன மெனக்கெடல் தான். அந்த மெனக்கெட்டு நம்ம வந்து அந்த கரிசலாங்கண்ணிய ஒரு டீயை குடிக்கலாம். நெல்லிக்காய் தேநீர் குடிச்சு பாருங்க. இது மாதிரி மல்லி காஃபி போட்ட மாதிரி ஜஸ்ட் நெல்லிக்காய் பொடி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பல டாலர் இதெல்லாம் கிடையாது. நெல்லிக்காய் பொடி அதிகபட்சம் போனால் 30-40 ரூபா இருக்கும் இந்தியன் ருபீஸ்ல. 100 கிராம் 50 கிராம் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீர்ல போட்டு டிகாஷன் இறக்கி அதுல தேன் விட்டு சூடா குடிச்சு பாருங்க. அந்த சுவைக்கு நாம் அடிமையாகும். நெல்லிக்காயில மட்டும்தான் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா விட்டமின் சி ப்ரிசர்வ்டா இருக்கும். மற்ற காயில வந்து வெயிலே பாதி போயிடும் அவ்வளோ வச்சா. நெல்லிக்காயில இன்னும் இருக்கு. அப்படி ஒரு நல்ல இந்த மாதிரியான மருத்துவ கூறுகள் உள்ள எளிய உணவுகளை ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா வச்சுக்கணும். சளி ரொம்ப இருக்கு, இருமல் எப்போ இருக்கு, எந்த நேரம் தும்பிட்டே இருக்கும். ஆக சிறந்த காலை பானம்னா கரிசலாங்கண்ணி டீ தான். கரிசாலையை வள்ளலார் வந்து அப்படியே தொழுது வணங்கணுங்கிறார். அவ்வளவு சிறப்பு. அதுக்கு பேரு தமிழ்ல சித்த மருத்துவத்துல பேரு தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேன்னு ஒரு பாட்டு. காகம் உண்ணும் சளி தீரும், காக்கா உண்ணக்கூடிய சளி தீரும்னா என்ன அர்த்தம்னா, இருமி துப்புனானா துண்டா வந்து விழுற சளியை காக்கா கொத்திட்டு போயிடும். அது ஒரு ஹை புரோட்டீன், ஒரு மியூக்கோ லைட்டிக், ஒரு மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம். அது உள்ள இருக்க புரதத்தோட சேர்ந்து வெளியே வரும். அப்படி ஒருத்தி இருமி துப்புறானா அவனுக்கு பிராங்கைட்டிஸ் இருக்கும், கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு அட்டோபிக் பிராங்கைட்டிஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவனுக்கான பானம் என்று கரிசாலையை சொல்றாங்க. ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்தது. கோவிட் நேரத்துல கனடால உள்ள கான்காடா மெகிலாத்துல அங்க உள்ள பல்கலைக்கழகத்துல நிமோனியாவுக்கு பயன்படக்கூடிய பல்வேறு மூலிகைகளை உலகம் முழுக்க தேடினாங்க. அதுல தேடப்பட்ட மிக முக்கியமான மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி. அவங்க ஆராய்ச்சி கொஞ்ச நாள் கழிச்சு கரிசால் அப்படின்னு ஒரு டேப்லெட் வந்தாலும் வரும். அதை நம்ம $4 கொடுத்து காஸ்ட்ல $2 கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போவோம். ஆனா அது வரட்டும், அது 10 வருஷம் ஆகும். அதுக்கு ஒரு பேட்டன்ட் வரணும், அதுக்கு ஒரு பெரிய கம்பெனி எல்லாம் வரணும். அது வர்ற வரைக்கும் நம்ம கரிசலாங்கண்ணியை நம்ம ஊர்ல வாங்கிக்கோமே, எளிதில் கிடைக்கக்கூடிய வீடா தானே வருது அது. ஸோ காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா நம்ம எடுத்துக்கொள்வோம். இது ஃபர்ஸ்ட் யூஸ். 2வது காலை உணவு. காலை உணவுல இங்க கொஞ்சம் வந்து இளைய சமூகம் தவிர்க்கிறாங்க, நிறைய தவிர்க்கிறாங்க. 6:30-7 மணிக்கு ஸ்கூலுக்கு போறப்ப ஏதாவது நான் அங்க போய் ஸ்பூந்தி குடிச்சுக்கிறேன், அங்க போய் ஒரு எக்கு மட்டும் எடுத்துட்டு போறேன், இல்லைன்னா அந்த டப்பா உணவு வந்து தண்ணியை கரைச்சி குடிக்கிறது அப்படி எடுக்கிறேன்னு இருக்காங்க. கொஞ்சம் காலை உணவுல கூடுதல் அக்கறை வேணும். புரதங்கள் அதுவும் இப்போ 40களில் இருக்கவங்க நிறைய தெரியுது. ஸோ நம்ம 40ஸ்ல இருக்கிறவங்க வந்து கூடுதலாக
புரதச்சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகள். ஏன்னா நம்ம புரோட்டீன்ல ரொம்ப வீக், நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் வந்து. அப்ப நமக்கு அந்த அறிவு இல்லை. நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள் வந்து நமக்கு போதுமானதாக இருந்தது, வாழ்வியல் அதுக்கு ஏற்றாற்போல் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர்ல இன்னைக்கு நமக்கு 2 விதமான சேலஞ்ச் இருக்கு. ஒண்ணு வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், அது தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி கோவிட் போயிருச்சு அப்படின்னு கேட்டா போயிருச்சு, ஒரு 1-2 வைரஸ் வரலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு சார் வரலாம் அப்படின்னா அது ஒரு 63 லட்சம் வைரஸ் வரதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு கோவிடுக்கே என்ன குத்த வச்சதுன்னு நமக்கு தெரியும். 63 லட்சம் வைரஸ்கள் இது மாதிரி வரலான்னு உங்க ஊர்ல தான் பேப்பர் போடுறாங்க. ஹைபர்நைட் ஆகிருந்த அண்டார்டிகால இருந்து எல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் திபெத்ல இருந்து வந்ததெல்லாம் கிளம்பிடுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணும் ஏது பண்ணோம் நமக்கு தெரியாது. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பூமி வந்து ஒரு வைரோஸ்பியர். பூமி அவங்களுக்கானது. பூமியில நீங்க உங்க ஊர்ல கிராண்ட் கேனியன்ல போய் நீங்க அதனுடைய ஒரு ஆழத்திலையும் இருந்த ஒரு இடத்துலையும் நீங்க ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். பூமி வைரோஸ்பியர், அது வந்து முழுக்க முழுக்க வைரஸ்கானது. நாம ஒரு 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டோம். கடைசியா வந்த உயிரினம். நம்ம எப்பவுமே வீட்டுல கடைக்குட்டி படாத பாடு படுத்தும். அந்த மாதிரிதான் பூமியை நம்ம படாத பாடு படுத்தி அது இப்ப வைரஸ் எல்லாம் யோசிக்குது, இவனை வச்சிருக்கணுமா வேணாம் அப்படின்னு யோசிச்சு லைட்டா கொஞ்சம் ஒரு சின்ன யோசனை தான் ஒரு பாடுபடுத்திட்டு போச்சு கோவிட்ல. அது ரொம்ப யோசிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. நிறைய நேரங்களில் நாம வந்து சில வரலாற்று உண்மைகளை கடந்து போயிடும். கோவிட பத்தி இன்னைக்கு ஜாலியா ஜோக்கடி சிரிச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு எப்படி இருந்தது நமக்கு பதறி எப்படியெல்லாம் சிக்கல்ல நம்ம இருந்தோம். பல யோசனை வருது. டைனோசரஸ் எப்படி இருந்துச்சு? ஸ்பீல்பர்க் படம் வர்ற வரைக்கும் டைனோசரஸை பத்தி நம்ம பெருசா தெரியாது. நம்ம வந்து அப்படியே எக்ஸிபிஷன் எல்லாம் பார்க்கும் போதோ அப்படி வச்சிருக்காங்களா, இவ்வளவு பெருசா இருந்ததா, பள்ளி மேல இருக்கா பெருசா இருக்கே அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம். ஆனா உலகம் முழுக்க இந்த டைனோசரஸோட இடம் இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லா எக்ஸிபிஷன், நான் உலகம் முழுக்க நிறைய டிராவல் பண்ண எல்லா இடத்துலயும் ஒரு 2 வச்சிருக்காங்க. அதுக்கு வேற ஒரு பேர் வச்சு டைனோசரஸோடைய இது குட்டி, இது பெரியப்பா, சித்தப்பான்னு வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாம் ஒரு நாள் செத்து போயிருக்க. யோசிச்சு பாருங்க. அத்தனை டைனோசரஸும் அந்த பூமியை ஆண்ட மெகா ஃபானாஸ். நம்ம இன்னைக்கு இருக்க ஒரே மெகா ஃபானா யானை. அன்னைக்கு இருந்த மாமூத்து மாதிரி டைனோசரஸ் இஸ் மெகா ஃபானா. அவன் எப்படி இறந்துருக்கும்? ஏதாவது கோடு போட்டு நான்லாம் கருப்பு, நீ சிவப்பு, இந்த எல்லை தாண்டக்கூடாது, இங்க சோறு கட்டுவேன் அப்படிலாம் வந்து அதை அடிச்சுக்கிட்டது இல்லை. அடிச்சுட்டு செத்துருக்காது. ஆனா இறந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வைரஸ்னால தாக்கப்பட்டு மொத்தமா இறந்துருக்கலாம். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், அந்த பின்லாந்து, அந்த பக்கம் இருக்கக்கூடிய நார்வே, ஸ்காண்டினேவியா எல்லாத்துலயும் மிகப்பெரிய அளவில் இருந்தது மாமூத்து. இன்னைக்கு இருக்க யானை மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு பெரிய மிருகங்கள். அந்த மாமூத்தை நீங்க காணும், சுத்தமா இல்லை. எப்படி போச்சு? இப்படி இந்த பறவைகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் போகுது அப்படின்னா வைரஸ்கள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கணுங்கிறது ஒரு அனுமானிக்கப்பட்ட விஷயம். ஸ்பில் ஓவர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஸ்பில் ஓவர் புக்கு படிச்சு பாருங்க. அதுல இந்த ஜூனோட்டிக் வைரஸஸ்னால எப்படி எல்லாம் வரும்னு கோவிடுக்கு முன்னாடி எழுதிய புத்தகம். அது மிக மிக அழகா எழுதியிருப்பாரு. அப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் முன்ன மாதிரி இல்லாம புதுசா வைரஸ். நான் கிளம்பி வரும்போது மங்கி வைரஸ்னு ஒன்று சொன்னாங்க. எப்போ வருது, மாஸ்க் எடுத்து தூக்கி மாட்டிக்கோ, பழையபடி எல்லாத்தையும் வந்து வசூல் ராஜா அம்பி ஆஸ்பத்திரியா மாத்திரா பழையபடிப்பான்ல, அதே மாதிரி நம்ம வந்து அப்பப்ப அந்த N95 எங்க இருக்கு தேடு அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வராங்க. அது ஒரு பக்கம். முதல்ல நான் சொன்ன நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆடிட்டு இருக்க பக்கம். அப்போ அந்த 2க்கும் எதிரான ஒரு எதிர்ப்பு ஆற்றல் நம்ம கிட்ட ஏற்கனவே இன்னேட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு, அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருக்கு. நம்ம வெள்ளணுக்கள், காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ், மண்ணீரல், கல்லீரல், நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அவற்றை சீராக்கக்கூடிய விஷயத்துல ஒண்ணு புரதம். அதுக்குதான் இவ்வளவு சொல்றேன். புரதம் நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம். நம்ம முன்னாடி இதை பத்தி தெரியல, இன்னைக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது காய்ச்சல் வந்து வச்சுக்கலாம் பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். பாய் விரிச்சு படுக்க வச்சிருவாங்க எங்க அம்மா. அப்படி காய்ச்சல் வந்தா எங்க அப்பா அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல as my son is suffering from fever I request 3 days leave அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பாரு. தோசை சுட்டு தருவாங்க, சூடா ரசம் சோறு கிடைக்கும். அது ஒரு சந்தோஷமான கனாக்காலம். காய்ச்சல் வந்தா மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப காய்ச்சல் நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்தா நமக்கு எப்படி இருக்கு? 2 நாள் தாண்டிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கும் பயமா இருக்கு, எங்களுக்கும் பயமா இருக்கு. சார் 2 நாளா காய்ச்சல் குறையல அப்படின்னு எதுக்கும் பிளேட்லெட் பார்த்துருப்பா, வெள்ளணுக்களை பார்த்துரு, கொஞ்சம் டெஸ்ட் கூடுது. புதிய தொற்றுக்கள் வந்து வைரஸ்கள் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே அணுகக்கூடிய அளவுக்கு காய்ச்சல் பயப்படுத்துது. அதனால நம்ம உணவுல புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறது, புரதத்தை எடுக்கிறதுக்கு. நம்ம தட்டுல வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து இட்லி, வடை, மசால் தோசை, பூரி, பொங்கல் இப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அது எனக்கு இந்த இட்லியும் வடையும் ஒன்னா எப்படா சேருதுன்னு பல ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த காக்கா மாதிரி ஏதாவது அறிவியல் இருக்குமா பின்னாடி? எப்ப பார்த்தாலும் விஜய் திரிஷா மாதிரி கடை தட்டுல இட்லியும் வடையுமே சேர்ந்து வருது அப்படின்னு பார்த்தா அது வந்து
ரொம்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது வடை வந்து நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தது. வடை வந்து உளுந்து தலைப்பெய்தின்னு சங்க இலக்கிய காலங்கள்ல அந்த வடை எப்படி இருந்து நம்ம படிச்சிருக்கோம். இட்லி தான் 13ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. எப்படி வந்துன்னா, நம்ம மகாபலிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த பல்லவ மன்னர்ல ஒருத்தன் டூர் போறானா இல்ல போரிட போனானா போய் இந்தோனேஷியால போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான். இந்தோனேஷிய அரசி ஒருத்திய கூட்டு வந்துட்டான். உடனே அவரோட மாமனார்ல அவருக்கு எப்பவுமே கஷ்டம் பாவரித்தனை இருக்கு. அவர் உடனே கூடயே 10 உணவு கலைஞர்கள் எப்ப பிள்ளைய கூட்டு போற, உங்க ஊர் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு இந்தோனேஷிய உணவு கலைஞர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாம் டம்பிளிங் தெரியும், ரைஸை வச்சு செய்யற கொழுக்கட்டை அவங்க சீனர்களும் இந்தோனேஷியர்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் அரிசி மாவு அரைச்சு உருட்டி உருட்டி கொடுத்தான். இங்க வந்து பார்த்தா நம்மால் உளுந்து ஆட்டிட்டு இருக்கான். அப்ப நம்ம காப்பிக்காக தான் ரெண்டையும் ஒண்ணா அப்படி ஆகுனதுதான் இட்லி. அப்படித்தான் இட்லி வந்துச்சு. இட்லியின் வரலாறு கிளாட் ஆல்வாரிஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய அறிஞர் எழுதுல இருந்து நான் சொல்றேன். உண்மையிலேயே இட்லி 13ஆம் நூற்றாண்டு தான் வந்துச்சு. சங்க இலக்கிய காலத்திலேயே நம்ம சாப்பிட்டதுப்பா இது எப்படி வேணாம்னு சொல்லுங்க. சங்க இலக்கியம்னா இல்ல, நம்ம பயவர்த்தம் பண்ண சேட்டையில தான் அப்படி வந்து மாட்டிருக்கோம். சோ இட்லி ஒரு சிறப்பான உணவு, அதுவும் சந்தேகம் இல்லை. ஆக சிறந்த குழந்தைகளுக்கான உணவுல முக்கியமானது இட்லி. அந்த இட்லி வந்து ஆனா எப்படி இருக்கணும்னா, இனிமேல் உங்க இட்லி கருப்பா இருக்கணும், சிகப்பா இருக்கணும், இல்ல ப்ரௌனா இருக்கணும். அட்லீஸ்ட் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணா மல்லிகைப்பூ வாங்கி சாப்பிட்டுக்கோ. எதுக்கு வெள்ளை வெளியேறது இட்லி? இந்த வெள்ளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளணும். வெள்ளை கலர்ல மாத்தினதுதான் பல பிரச்சனை. வெள்ளை கலர் அரிசி, வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பிராய்லர் கோழி, வெள்ளை கலர் மைதா மாவு, இது எல்லாம் வெள்ளை சர்க்கரை எல்லாமே நமக்கு வந்து ஒரு சிக்கலை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. நம்ம வந்து இட்லி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கருப்பா இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும். நான் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். இப்பதான் ஒரு 2 வருடம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க என்ன இப்படி பார்த்தோன்னே இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி தலையை திருப்புறாங்க. பார்த்தாங்க. அப்புறம் சார் நீங்க தானே அந்த கம்பு வரகு சோளம்? ஆமாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிலாகிப்பு. அவரை பார்த்துருக்கோம், இவர் நிறைய டிவியில காலங்காத்தாலும் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில சந்தோஷத்துல அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம். சார் நீங்க எங்க திருநெல்வேலியில இங்க வந்திருக்கீங்க, இங்கேயா அவங்க ஊரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு பையன் இருந்தான். அவன் போன்ல அப்படி விளையாண்டுட்டு இருந்தான். அவனை அப்படியே தட்டிட்டே நங்கிள்டா அப்படின்னு இப்படி காமிச்சாங்க. அவன் பார்த்து அவன் உலகத்துல நான் கிடையாது, அவன் பாட்டு திரும்ப விளையாண்டுட்டு இருந்தான். ஆனா அவங்க அம்மாவுக்கு யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுங்கிற இதுல அவன் பையனை தட்டிட்டே இவர் தாண்டா அந்த கம்பு வரகு, நான் உனக்கு வரகு உப்புமா பண்ணி கொடுப்பல அப்படிலாம் சொன்னாங்க. அவன் உடனே போன் அப்படி வச்சு கொஞ்ச நேரம் எனக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நானும் வந்து மனசை திடப்படுத்திட்டு சொல்றா அப்படின்னு நான் என்ன. அவன் உடனே ஏங்கள் நீங்க தானே இந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை வீட்டுல எங்க அம்மா ஒழுங்கா இட்லி ஆட்டிட்டு இருந்தா. என்ன வேதனைன்னா, கருப்பை அழுக்கு என்று நினைத்த சமூகமாக மாறினாதான் நம்மளுடைய பெரும் குற்றம். கருப்பு தான் சிறப்பு, எல்லா விதத்திலும் கருப்புல அவ்வளவு சிறப்பு. ஆனா நம்ம வந்து எவன் எடுத்தாலும் நம்ம வந்து ஐ நீட் a fair girl for my bride னா செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதாவது இன்னும் அப்படி எழுதிட்டு இருக்காங்க, இன்னும் அட்வர்டைஸ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இத்தனை படிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் கருப்பு என்றால் அது வந்து ஒரு அழகில்லை, இல்லைன்னா கருப்பு என்றால் குணமில்லை நினைக்கக்கூடிய ஒரு கேடுகட்டத்தை தான் அவன் வந்து கருப்பான இட்லியை பார்த்து சந்தேகப்படுறான். அந்த பையனுடைய கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சமூகத்தினுடைய தவறான கற்பிதங்கள் தான் அவன் மனசுல. அழுக்கு தோசை என்கிற வார்த்தை வருது, அழுக்கு என்கிற ஒரு வார்த்தை, அதை பிச்சு வெளியதுக்கு ஏறிடும். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு புரிஞ்சான், என்ன ஏன்டாக்கி மொத்தம் நினைச்சாங்கிறது வேற. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து தோசைக்கு வந்து உளுந்து நம்மலாம் சின்ன பிள்ளையில கருப்பு உளுந்து தான் போட்டு ஆரம்பினோம். அப்புறம் கையை வச்சு அந்த தொலியை நீக்கிட்டு இருந்தோம். அப்ப பாதி கொஞ்சம் சேர்ந்துரும். அப்புறம் முழு உளுந்து தோசைன்னு எங்க ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே கருப்பு உளுந்து போட்டு ஆட்டி, தோசையை விடவே மாட்டோம்னா நம்ம தான், அப்படியே முழு உளுந்து தோசை வச்சு அதுக்கு ஒரு வெள்ளை பூண்டு சட்னி அரைச்சுலாம் எங்க அம்மா கொடுப்பாங்க. அப்படி வந்து உணவை வந்து அந்த கருப்பு தொலியை நீங்க வந்து பிரிச்சு உருட்டு பருப்புன்னு ஆகிட்டோம். அதே பெரிய மாபெரும் உருட்டு தான். அந்த தொலியை வந்து ஃபீனால்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு போகுது. அதுல இருக்கிறது பூரா ஆந்தோசைனின்ஸ், அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட். அதையே நம்ம சாப்பிடக்கூடாது. அதுல ஏதாவது நச்சுத்தன்மை இருக்கா, அதுல ஏதாவது கெடுதல் தான் நீக்கலாம்.
அப்படி எங்கேயும் எந்த புத்தகத்திலையும் எந்த நியூட்ரிட்டிவ் வேலையும் தொலியில இருக்கக்கூடிய கருப்பு தப்பு என்று சொன்னதில்லை. நாம மட்டும் இந்த வெள்ளை வியாதிக்குள்ள போய் மாட்டிட்டு தொலியை தூரப்படும். தயவு செய்து நண்பர்களே, உங்கள் வீட்டில் நாளையிலிருந்து தோசை கருப்பாக இருக்கட்டும், இட்லி கருப்பா இருக்கட்டும். நல்லா மாப்பிள்ளை சம்பா அரிசியை போட்டு கருப்பு உளுந்த போட்டு நீங்க ஆட்டி அந்த தோசை இட்லி சாப்பிட்டு பாருங்க, அதனுடைய சுவையும் தனித்துவம். ஏன் இந்த வெள்ளைக்கு மேல பிரியம்னா, அந்த வெள்ளை வெள்ளையில இருக்கும்போது அது இனிப்பை தூண்டும். முழுக்க குளுக்கோஸ் குப்பியது. வெள்ளை கலர் அரிசியா இருக்கட்டும், வெள்ளை கலர் இதா இருக்கட்டும், பியூர் குளுக்கோஸ். அதுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு தண்ணியை குடிச்சு வெளியே போகலாம், அவ்வளவு இனிப்பை அது கொடுக்கும். ஆனால் கருப்பை கொடுக்கும் போது இதுவும் கார்பு தான். நீங்க அப்படிலாம் கருப்பு இருந்தா உடனே இதுல கார்பு 40% நினைக்க வேண்டாம், இதுலயும் 65% இருக்கு. ஆனா என்னன்னா, கூடுதலா ஒரு லைகோபீனோ, கூடுதலா ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டோ, கூடுதலா ஒரு ஆந்தோசைனினோ இருக்கும்போது இது எல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்மாங்க. நம்மளுடைய செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் மாற்றதுனால அவைதான் நமக்கு பல இன்ஃப்ளமேஷனை கொடுக்கறதா இருக்கட்டும், புற்றை கொடுக்கறதா இருக்கட்டும், அத்தனைக்கும் காரணம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். அதை வெளியேற்றக்கூடிய சத்து அந்த கருப்பு தொலி உளுந்துல இருக்கு. இப்போ தோசை இட்லி இப்படி இருக்கட்டும், உங்க சாப்பாடுல தட்டுல நான் பல நேரம் சொல்றேன், ஒரு 4 நாள் முன்னாடி கூட இங்க கூட ஒரு மெடிட்டரேனியன் ஹோட்டல் போலாம் அப்படின்னு போனோம். அங்க ஒரு கிரீக் சாலடை நான் ஆர்டர் பண்ணேன், அது சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு என்ன ஆசையா இருந்ததுன்னா, இதே மாதிரி நம்ம உணவே ஒரு சாலட் தயாரிக்கலாமா, போட்டோலாம் எடுத்து அப்படி எல்லாம் பண்ணா. அவன் நல்லா ஆலிவ்ஸ் வச்சிருக்கான், நிறைய லெட்யூஸ், இங்க இருக்கக்கூடிய ஸ்பினாச், அதுக்கப்புறம் நிறைய ட்ரை ரைசின்ஸ், அவக்காடோ துண்டு எல்லாம் போட்டு அழகா சாலட். முழுசா சாப்பிட முடியல, முக்கால் சாப்பிட்டதுக்குள்ளே இங்க எதையுமே காப்பி வாங்கினா கூட பாதி தான் குடிக்க முடியுது. நான் உணவை வீணாக்க கூடாது என்று ரொம்ப உறுதியா நினைக்கிறேன். தட்டுல ஒரு பருக்க கூட வைக்க கூடாது, கேட்கும் போது குறைவா வச்சுக்கணுமே ஒழிய வீணாக்க கூடாது என்று கற்பிதம் கொண்டவன். ஆனா காப்பி இன்னைக்கெல்லாம் பாதி டம்ளர் மேல குடிச்சா குடம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு வயிறு. ஆனா அப்படிதான் இங்க கொடுக்குறாங்க, சாலடும் அப்படி இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காலை உணவை இப்படி திட்டமிடலாம். நல்ல சாலடு, ஒரு சூப்பு, ஒரு ஸ்மூதி, 2 எக்கு, கொஞ்சம் சுண்டல், நிலக்கடலை, பாதாம், இப்படி எல்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் எக்கு சாப்பிடலாம். எக்கு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு சோயா பன்னீரோ இல்லைன்னா தொஃபு இல்லைன்னா சோயா சங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் ஒரு கூடத்தில் இப்படிலாம் சொல்றேன், இப்படி உங்க டப்பால சாலடு, சூப்பு, அப்புறம் கொஞ்சம் அவக்கடை இருந்தா இல்லை பாதாம் பருப்பு வைங்க, நிலக்கடலை வைங்க. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா, ஏன்னா நடுவில் தோசையை காணோம் அப்படின்னு அவருக்கு பதட்டம். ஏன்னா இப்படி எல்லாம் சாப்பிட்டே பழகல. பட் இனிமே பழகணும். நீங்க உங்களுடைய பெற்றோர்களிடம் இப்படி சாப்பிட சொல்லுங்கள், என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இங்க இருந்து சொன்னா பயங்கரமா கேட்பாங்க. ஏன்னா அங்க ஆழ்வார்பட்டியில பல பேர் கினோவா வாங்க போயிட்டு இருக்காங்க. கீன்வா கிடைக்குமா, தினையரிசி இருக்குடா சாப்பிடுறா அப்படின்னா, இல்ல என் பையன் அங்க கீன்வால தான் சோறு சாப்பிடுறான், $9 கொடுத்து நான் வாங்கினேன், அதே தாண்டா இங்க சாப்பிடுங்க அப்படின்னா. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு எஜுகேட்டட் பாப்புலேஷன், ஒரு கீ ஒப்பீனியன் லீடர்ஸா இருக்கிறவங்க சொல்ற விஷயம் அங்க கேட்கும். நாங்க எல்லாம் இதான் சாப்பிட்றோம் அப்படின்னா அங்க கேட்கும். ஸோ காலை சாப்பாடு இப்படிதான் நீங்க சாப்பிடுங்க, இதுதான் நல்லது என்று உங்கள் சகோதரர்களிடம், உங்களுடைய பெற்றோர்கள், நீங்க நிறைய பேர் மாறிட்டீங்க எனக்கு தெரியும், நிறைய பேர் இப்படிதான் சாப்பிடுறீங்க, அங்க மாறலன்னும். அதை நம்ம இங்கிருந்தும் அந்த ஒப்பீனியனை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ காலை உணவு இப்படி புரதங்கள் நிறைந்த ஒரு உணவா இருக்கட்டும். மதிய உணவு சாப்பிடும் போது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 கேட்டகரியா வச்சுக்கலாம். ஒர்க்கிங் லஞ்ச் மாதிரி இருக்கு, நான் வெறுமன சாலடும் இதுவும் தான் சாப்பிடுறது, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், தப்பு இல்லை. நம்ம 2 வேளை உணவு தான், பெரிய உணவாக சாப்பிட வேண்டியது 2 வேளை தான் எடுக்கணும். ஒரு வேளை மத்தியானம் அப்படி வெறும் சாலடும் சூப்பும் சாப்பிட்டு சாயந்தரம் நான் சாப்பிட்றேன்னா வெல் அண்ட் குட், தப்பு இல்லை. ஆனா சாயந்தரமோ மதியமோ சாப்பிடக்கூடிய அந்த உணவு 6 சுவைகளும் இருக்கணும், அறுசுவை உணவா இருக்கணும். அறுசுவை ரெஸ்டாரண்ட்ல போய் தாலி ரைஸ் சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. 6 சுவை இல்லைன்னா 6 சுவைக்கு பின்னாடியே மருத்துவ குணம் இருக்கு. சுவைங்கிறது வெறும் நாக்கில் உள்ள டேஸ்டுக்குள்ளது மட்டும் கிடையாது. ஒரு சுவைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தத்துவ புரிதல் இருக்கு. அது ஒரு பினாமினலான ஒரு சயின்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய சயின்டிஸ்ட் அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு முதல்ல தெரியணும். டேஸ்ட், ஒரு தாவரத்துக்குள்ள டேஸ்ட் வருதுன்னா, கொஞ்சம் காலமா நம்ம நினைச்சது சைலம் புளோயம் வழியாக தண்ணீரும் தாவரத்தினுடைய வேர் முடிச்சுகள்ல ஒட்டி இருக்கிற பூஞ்சைகள் கீழே இருக்கிறத எடுத்து அது மூலமா தான் ஒரு கொய்யா இப்படி இடிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதை தாண்டி ஒரு புரிதல் இருக்கு, அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறுகளையும் ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. ஒரு தண்ணீர் இருக்கு அப்படின்னா அது கபத்தை உண்டாக்கும் நம்ம உடம்புக்குள்ள. ஒரு வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது நீர் காய்கறி. அது ரொம்ப சளி பிடிக்கிற ஒருத்தருக்கு அது அவசியம் இல்லை. ஒரு நீர் நிறைய இருக்கக்கூடியது. ரொம்ப இனிப்பு இருக்கு, அது கபத்தை உண்டாகும். ஏன்னா இனிப்பு சுவை அப்படிங்கிறதே அந்த நீர் பூதத்திலிருந்து உருவாகுது. தண்ணி இல்லாம இனிப்பு வரவே வராது. அப்போ நீர் பூதத்திலிருந்து வர்ற விஷயம் நமக்குள்ள ஒரு மியூக்கஸ் கொஞ்சம் கூட்டம். இதுதான் எங்களுடைய புரிதல்.
ஒரு சுவைக்கு பின்னாடி 5 பூதங்கள் இருக்கு. 5 பூதம்னு சொன்னா நீங்க என்னமோ பூத படம்னு நினைச்சிடாங்க. 5 பூதங்கிறது நிலம், நீர், காற்று, தீ. இந்த 5 யூனிவர்ஸுடைய 5 காம்பனண்ட். இந்த பஞ்சபூத பஞ்சீகரணம்னு நாங்க சொல்லுவோம். அந்த பஞ்சபூத பஞ்சீகரணித்து தான் அந்த 6 சுவை வருது. அப்ப அந்த 6 டேஸ்டும் மிக மிக முக்கியமானது. பார்த்து பார்த்து ஒரு உணவுலையும் நம்ம இப்படியான சுவை தான் எனக்கானது. 6 சுவையும் எல்லாருக்குமானது அல்ல. நல்லா புரிந்துக்கணும். 6 சுவையில எனக்கானது என்னங்கிற புரிதல் எல்லார்ட்டையும் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ChatGPT அதை சொல்ல மாட்டேங்குது. ஆனா கொஞ்ச நாள்ல சொல்லிடும். நாங்க நிறைய எழுதிக்கிட்டே இருக்கோம். அதை எப்படியாவது தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு வந்துடும் கொஞ்ச நாள்ல. ஸோ ChatGPT சொல்றது வரைக்கும் நம்ம பாட்டி சொல்றதை கேட்டுக்கணும், இல்ல வீட்டுல சொல்றவங்கள கேட்டுக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட் இனிப்பு அதை நம்ம கொடுக்கலன்னா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிப்பு மேல பதட்டம் இருக்கு, நல்லதுதான். ஏன்னா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரு 20 வருஷத்தை காலி பண்ணிட்டானுங்க. ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போட வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இனிமேல் இனிப்பு வேண்டாம், டைரக்ட் சுகர் வேண்டாம். ஆனா இனிப்பு சுவையுள்ள பழங்கள் மிக மிக முக்கியமானது. டயபெட்டிக்கா இருந்தா வாழைப்பழம், மாம்பழம் வேண்டாம், ஜாக் ஃப்ரூட் வேண்டாம். மற்ற எல்லா பழங்களும் ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு நலம்பை. பெரும்பாலும் 85% அதுல தண்ணி தான். எல்லா பழங்களையும் 80% வாட்டர் இருக்கு. மீதி இருக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகூல் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆப்பிளோ, அவகாடாவோ, கொய்யாவோ, பப்பாளியோ, வாட்டர் மெலானோ, எல்லாத்துலயும் ஒரு நலக்கூறுகள் இருக்கு. ஸோ நம்மளுடைய உணவுல இந்த 6 சுவையில இனிப்பு அப்படின்னா அது பிரதானமாக பழங்களிலிருந்து கிடைக்கணுங்கிறத முதல் பாயிண்டா வச்சுக்கணும். யூனிவர்சலா டைவர்சிஃபைடா என்ன கிடைக்குதோ, எனக்கு எங்க உமாகால என்ன பழங்கள்லாம் கிடைக்கும் தெரியல, அருகாமையில கிடைக்கக்கூடிய பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் ஊர்ல இருந்து நெல்லிக்காயை ஃப்ரோசனா கொண்டு இங்கே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய் அங்க வரும்போது சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்க வரும்போது கொஞ்சம் கிடைக்குன்னா எடுத்து சாப்பிடலாம். பட் எதையும் வெளியூரில் இருந்து கொண்டு எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நான் நம்மாழ்வாருடைய சிஷ்யன், அவர் அடிக்கடி சொல்றது கோ லோக்கல். உனக்கு பக்கத்துல என்ன விளையுது அதை நல்லா சாப்பிடும். என்ன விளையுதோ அதை எங்க அருக உடனே கிடைக்குதோ, ஒரு 2 நாள் 3 நாள்ல பறித்து உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு முதல் தேர்வா இருக்கட்டும். இனிப்பு பழங்கள்ல இருந்து வரட்டும், ஆனால் அதுவும் குறைவாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமா இனிப்பு சுவை நம்ம உடம்புல சேரக்கூடாது. இனிப்பு ஒரு ஃபியூல் ஃபார் லாட் ஆஃப் இஷ்யூஸ். இங்க டயபெட்டிக் மட்டும் கிடையாது, டயபெட்டிக்ல, கேன்சர்ல, இன்ஃபிளமேஷன்ஸ்ல எல்லாத்துக்கும் இனிப்பு ஒரு முக்கியமான காரணம். இனிப்பு சுவை குறைக்கணும். 2வது குறைக்க வேண்டிய, தமிழ் சமூகம் மிக மிக முக்கியமா யோசிச்சு குறைக்க வேண்டியது உப்பு. நம்ம ஊர்ல உப்பை போட்டு தாளிச்சு எடுத்து, உப்பு உலகத்திலேயே மிக அதிகமா உப்பு சாப்பிட கூட நம்ம தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். பர் டே ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் சால்ட் 4 கிராம் தான். ஒரு நாளைக்கு 4 கிராம். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அவங்க வீட்டுல 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டுல ஒரே மாசத்துல காலியாகுது. அது டைரக்ட் சால்ட். அது இல்லாம எல்லாத்துலயும் கீரையில, காய்கறியில, பழங்கள்ல, கோல்கேட் பேஸ்ட் வரைக்கும் உப்பு இருக்கு. அப்போ அந்த உப்பு இல்லாத ஒரு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். ஏன்னா உப்பு ஒரு பாதுகாப்பாக பல பயன்கள் இருக்கு. அது உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்களா சார்னா, அது குப்பையில போற பண்டத்தை கொஞ்சம் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. உப்பே பட்டோம்னா நம்ம குப்பையில போயிடுவோம். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அவ்வளவு சிக்கல் உள்ள பிரச்சனை. டயபெட்டிக்ல சிகேடி அதிகமாறுவதற்கான, இந்தியாவில தான் டயபெட்டிக் சிகேடி அதிகமா இருக்கு. மற்ற ஊர்ல இருக்க டயபெட்டிக் சிகேடியை விட இங்க அதிகம். காரணம் என்ன, நமக்கு நெஃப்ரான்ஸ் அளவு கம்மி. நெஃப்ரான்கள் அளவு கம்மியா இருக்கும்போது நம்ம மற்ற WHO 4 கிராம் சொன்னா நம்ம 2 கிராம் சாப்பிடணும். நம்ம 8 கிராம் சாப்பிட்றோம். வீட்டுல சாம்பார்ல உப்பு குறைஞ்சுன்னா காவுன்னு குதிக்கிறாங்க வீட்டுல. அது எப்படி உப்பு போடல, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க, வீட்டுல என்ன உனக்கு உப்பு கூட போட தெரியலையான்னு சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆமா போட தெரியல, இருந்தா சாப்பிடணும், வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை நாம எடுத்தா அப்படின்னாதான் இனிப்பையும் உப்பையும் குறைக்கணும். 2வது புளிப்பு காரம் அது மிதமா எடுத்துக்கணும். பல வகையில நமக்கு நல்லது பயக்கக்கூடியது புளிப்புல இருக்கு. ஆனா அதை வத்த குழம்பா சாப்பிடுவேன், புளியோதரையா சாப்பிடுவேங்கிறத பிரச்சனை. மிதமான புளிப்பு. ஒரு நாள் தக்காளி பழம், ஒரு நாள் நெல்லிக்காய், ஒரு நாள் எலுமிச்சம்பழம், ஒரு நாள் புளி. ஒன்னொன்னு புளி எடுத்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், எலுமிச்சைனா சிட்ரிக் ஆசிட் இருக்கும், தக்காளினா ஆக்சாலிக் ஆசிட் இருக்கும். இந்த ஒரு அமிலங்களும் ஒரு பணியை நமக்கு செய்யும். இல்ல சார் நான் குடம்புளி செய்யறேன், உடம்பு எடை குறையுங்கிறாங்க. மலபார்ல எல்லாம் மீன் கறிக்கு அதை பயன்படுத்துறாங்க, நல்லது. அதுல ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கு. ஸோ இப்படி ஒரு புளியும் மிதமா லைட்டா இருக்கட்டும். ரொம்ப புளிப்பா உள்ள உணவுகள் அடிக்கடி வேண்டாம். காரம் தேவைப்படுற இடத்துல மிளகு சேர்த்துக்கொள்ளணும். பெப்பர் முதல் பிரதானமா, அதுவும் ஃப்ரெஷ்லி கிரேட்டடா. உப்பு மிளகு பவுடரா வச்சிருக்காதீங்க. ஏன்னா மிளகை பொடி பண்ணிட்டீங்கனாலே அதனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப குறைஞ்சிடும். அதுல இருக்கக்கூடிய பல நல்ல பொருட்கள் வாலட்டையில வெளியே போயிடும்.
அப்போ அது வந்து ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணி சாப்பிடக்கூடிய மிளகுத்தூள். காரம் தேவைப்படுற இடத்துல எல்லாம் மிளகு பயன்படுத்துங்க. ஏன்னா மிளகாய் அப்படிங்கிறது வந்து மிளகு போல இருந்ததுனாலதான் சிலியில இருந்து வந்து அந்த பச்சைக்கலை காய்க்கு மிளகாய் நம்மால் பேர் வச்சான். அது வரைக்கும் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம மிளகாய் சாப்பிட்டதில்லை. மிளகாயத்துல நம்மால் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா, நான் வந்து 3 நாள் முன்னாடி என் பையன் இருக்கான்னு அவன் ரூம்ல போய் தங்கியிருந்தேன் 3 நாள். அவங்க ஒரு சின்ன இடம் எடுத்து 5-6 பேர் சேர்ந்து தங்கியிருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜை திறந்தா விதவிதமான ஊறுகாய் எல்லா அம்மாக்களும் பாசத்தோடு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இப்பதான் படிக்க வந்திருக்காங்க. அது ஒரு தெலுங்கு ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல அங்கிள் வந்து சொல்லுது, ஒரு பொண்ணு வந்து அங்கிள் நீங்க வந்து எங்க ஷ்ரிம்ப் ஊறுகாய் சாப்பிட்றீங்களா அப்படி. அது அப்படியே சாப்பிட்டா ஏதோ அட்டாமிக் எனர்ஜி வர்ற மாதிரி இருக்கு. பயங்கரமா ஹீட், அவ்வளவு காரம். காரம் வந்து பேயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிளகா வற்றல் காரம். மிளகா வற்றல் வந்து கண்டிப்பா வயிற்றுக்குள்ள பல சிக்கல்களை உண்டாக்கக்கூடியது. நம்மால் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பஜ்ஜி போடுறாங்க. நம்மளுக்கு பாத்துருக்கீங்களா, விட்டா விரல கூட வெட்டி பஜ்ஜி போடுறோம். வாழைக்காய் பஜ்ஜி, வெண்டைக்காய் பஜ்ஜி, எல்லாத்துலயும் மிளகாவத்துல போட்டு கடலை மாவை கரைச்சி பஜ்ஜி போட்டா சாப்பிடுறாங்க. மிளகா வற்றல் குறைத்தாகணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. மிளகு தேவைப்படுற இடத்துல மிளகை பயன்படுத்திக் கொள்ளணும். ஸோ புளிப்பு காரத்தை மிதமா வைத்துக் கொள்ளுங்க, இனிப்பு உப்பை குறைத்துக் கொள்ளுங்க. மீதி என்ன 2 இருக்கு, கசப்பும் துவர்ப்பும். அதுதான் ஹீரோ ஹீரோயின். நமக்கு ஆக சிறந்த சுவைகள் அந்த 2. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் மட்டும் நம்ம வீட்டுல விட்டுருக்க மாட்டோம். நம்மளுடைய போன வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கசப்பான உணவு நம்ம எடுத்துருப்போமா, தினம் எடுத்துருப்போமான்னா இருக்காது. அதுலயும் சில பேர் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாவக்காய் செய்வாங்க. சொல்லிட்டு, சார் எங்க வீட்டு பாவக்காய் ஜாங்கிரி மாதிரி இருக்கும் சார். அதுல வெள்ளத்தை போட்டு எண்ணெயை வச்சு வதக்கி அதை அப்படி இதா மாத்தி இப்படி ரோஸ்டா ஸ்வீட்டா ஆக்கி கொடுப்பாங்க. அதுல பாவக்காவும் செத்துரும், கொஞ்ச நாள் நாமும் செத்துருவோம் சாப்பிட்டா. இது பாவக்கான கசப்பா இருக்கணும். நம்ம வந்து கசப்பா சாப்பிடக்கூடிய அந்த கசப்பு சுவையை ரசித்து லயிக்கக்கூடிய மனதை நாம் பெற்றுக்கொள்ளணும். சுவைகள் மீதான பற்று. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இனிப்பு சாப்பிட்டோன்னே மூளையில பெல் அடிக்கும், என்டார்பின் சுரக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். காலகாலமா இன்னைக்கு இல்ல, இனிப்பால் வந்து இறைவனுக்கே அதை தானே கொடுக்குறோம். சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அவரு கேட்டா செஞ்சு சக்கரை பொங்கல் கேட்டாரு, இல்ல ஏதாவது காரமா வச்சா கோச்சு பேரா கிடையாது. ஆனா நம்ம மனம் வந்து இனிப்பில் மகிழ்வோம். அதனால நாம மகிழ்றதுனால மீனாட்சி மகிழ்வோம், பிள்ளையார் மகிழ்வாருன்ட்டு மோதகம் உருட்டி அவருக்கும் சுகர் வந்துடும். நீங்க வந்து மோதகமா உருட்டி ஒரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை யானைகளும் டயபெட்டிக் யானை தெரியுமா? தமிழ்நாட்டு கோயில்களில் இருக்கக்கூடிய அத்தனை, போய் சொல்லல, டேட்டா போய் படிச்சு பாருங்க. ஒரு யானைன்னா 25 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும். அது தண்ணிக்கு தேடி தண்ணீர் அருந்தி விட்டு உணவு அருந்தி சாப்பிட்ற உணவு அவ்வளவு சாப்பிடணும். நம்ம ஊர்ல இருக்க அத்தனை கோயில் யானை சக்கரை பொங்கலா சாப்பிட்டு தேங்காயும் பழமும் சாப்பிட்டு இப்படி மட்டும் தானே அது ஆடுது. அதோட ஆக்ஷனே இல்லை. அவ்வளவு டயபெட்டிக் ஆயிடுச்சு. உண்மையிலே வேதனையா இருக்கு. யானைக்கும் டயபெட்டிக் ஆகின ஒரே கூட்டம் நம்மள தான் இருக்கும். அங்க உட்கார வச்சு நாம தான் ஆனது இல்லாம அதையும் அப்படி டயபெட்டிக் யானையாக்கி, எனக்கு அதை கேட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. எப்படி சார், நிறைய சந்தேகம் வரும். பெரிய உடம்பா இருக்க குண்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் பொதுவா. இப்போ யானைக்கு ஏன் புற்றுநோய் வரல? அது இவ்வளவு பெரிய மெகாஃபானாவா இருக்க. அதுக்கு வரணும்னா அழகா ஒரு வெட்டினரி சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சார், P53ன்னு ஒரு ஜீன் இருக்கு. அது வந்து புற்றுநோய் வர்றதை பார்த்து டக்குன்னு அடிக்கக்கூடியது. அது வந்து நம்மகிட்ட நேரடியா ஒரு பிரைமரியில தான் நம்மகிட்ட இருக்கு. யானைக்கு பல இடங்கள்ல மறைந்து இருக்கு அந்த ஜீன். அதனால ஒன்னு ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்து வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம் இருக்கிறதுனாலதான் அது மெகாஃபானாவா இருந்தாலும் புற்றுநோய் வரல. ஸோ இயற்கை எவ்வளவு நல்ல விஷயங்களை மிக அழகா வச்சிருக்கு. நாம போய் சக்கரை பொங்கலை கொடுத்து அந்த டயபெட்டிக் ஆகினா அந்த P53 காணாம போயிடும். அதனால நம்ம ரொம்ப யோசித்து உணவை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு விஷயங்கள்லையும் மிக அக்கறையா இருக்கணும் சார். இனிப்பை குறைத்துதான் ஆகணும். நிச்சயமா இன்னைக்கு குறைக்கக்கூடிய கட்டாது. அதுவும் அந்த ஸ்வீட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்ஸ்ல முன்னாடி எல்லாம் அமெரிக்காலாம் வந்தா எல்லாம் ஏதாவது ஹெர்ஷி சாக்லேட் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிலாம் வாங்கிட்டு வந்த காலம் இருக்கலாம். ஒன்று வாங்கவே மாட்டேன். யார் வந்தாலும் தயவுசெய்து வாங்கிட்டு வராதீங்க, வேணாம் சாக்லேட் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். நிறைய பேர் நீங்களும் அந்த மனநிலையில் இருப்பீங்க. அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு இனிப்பு நாம் சின்ன பிள்ளைல வந்து அதிகபட்சம் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம். டவுசர் பாக்கெட்ல போட்டு வச்சிருப்போம். அதை எடுக்கும்போது பாக்கெட்ல இருக்கிற நூலோட சேர்ந்து வரும். அதை வாயில வச்சு சப்பி அது வேகமா கரையக்கூடாதுங்க. அது எவ்வளவு பிரயத்தனம் பண்ணுவோம். ஓரமா வச்சு நாக்க நகட்டாம அது மெதுவா கரைய எவ்வளவோ நல்லா இருந்தது. அதுவும் சக்கரை தான், அதுவும் இனிப்பு தான் இல்லைன்னு இல்லை. ஆனா அதை தாண்டி இனிப்புகள் கிடையாது. இன்னைக்கு இவன் வந்து சாப்பிட்றான்.
சிலுக்குன்னு ஒரு சாக்லேட் எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில எல்லாம் அட்வர்டைஸ் பண்றோம். பெரிய நம்ம வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு பெரிய திருவிழா வரும் February 14. அந்த திருவிழா தெரியும் இல்லையா? அந்த திருவிழா அன்னைக்கு உன் காதலிக்கு உன்னால் வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான மிட்டாய் சிலுக்கு அப்படின்னு ஒரு சாக்லேட் 150 ரூபா. அங்க உள்ள விலை 150 ரூபா. பயங்கர அது நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிறேன் அட்வர்டைஸ்மெண்ட் வேற. அது வந்து அப்படி வாய்க்குள்ள வெடிக்கும், வாயில இது வரும் அப்படின்னு. நல்லா நான் கேட்பேன், இந்த சாக்லேட்டோட என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கேட்பரிஸ் கொக்கோ இஸ் குட் ஃபார் ஹெல்த், யூனோ கொக்கோ இஸ் டார்க் சாக்லேட் இஸ் குட் ஃபார் டார்க் சாக்லேட் சாப்பிட்டா HDL குறையும், கொலஸ்ட்ரால் அப்படின்னு நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு இருக்கு? சாக்லேட்ல 3% இருக்கு. 97% ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். ஹை ஃப்ரக்டோஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய பட்டு வேகமா சர்க்கரையை ரத்தத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சோளத்தினுடைய இனிப்பு இருக்கு. இன்னைக்கு பல பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள்ல PCOD பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுறதுக்கு அது ஒரு காரணம். நம்ம எல்லாத்துலயும் சின்ன பிள்ளையில இருந்து கணக்குல 100 வாங்கினா சாக்லேட்டு, இதுல 100 வாங்கினா லஞ்சம் அப்பவே பழக்கிறோமா. அப்படியே கொடுத்து கொடுத்து இனிப்பு வந்து கொண்டாட்ட மனோபாவத்தில் கொடுத்ததனுடைய விளைவு அவங்களுக்கு குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அது PCODல ஆரம்பிச்சு இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் வந்து வரக்கூடிய விஷயங்கள் கூடிக்கொண்டே போகிறது. ஸோ அப்போ நம்ம முதல்ல நினைத்து கொள்ள வேண்டியதுன்னா கொண்டாட்ட மனோபாவம் எல்லா சுவையிலும் இருக்கட்டும். கசப்படு கொண்டாடுன்னு ஒரு ஈவெண்ட்டே கொண்டு வரணும். நம்ம கசப்புல விதவிதமான கசப்புனா வெறும் பாவக்காய் மட்டும் இல்ல, வெந்தயம் கசப்பு தான். ஆகச்சிறந்த தாவர விஷயங்கள்ல வெந்தயம் ஒண்ணு. வெந்தயத்துல மட்டும்தான் சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர் நிறைந்து இருக்கிற ஒரே தானியம் அதுதான். நீங்க வந்து வெந்தயத்தை தினம் அதை ஒரு மந்திரம் மாதிரி காலையிலயும் மதியமும் சாப்பிடலாம். சாதாரண சும்மா வறுத்து பொடி பண்ணி பாட்டில் வச்சு ஒரு ஸ்பூன் வாயில போட்டுக்கலாம். நிறைய பேர் தண்ணியில ஊற வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் முளை கட்டி சாப்பிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒபிசிட்டியோ டிஸ்லிபிடிமியாவோ இல்லைன்னா வந்து ஒரு டயபெட்டிஸோ இருந்தா அப்படியே பொடி பண்ணி சாப்பிட்டா நல்லது. ஏன்னா தண்ணியில ஊற வச்சு தண்ணியை கொட்டிடுவாங்க, அதுல இருக்க சாலிபிள் ஃபைபர் எல்லாம் போயிடும். அதுல முளைக்கட்டி வருதுன்னா அந்த முளைக்கட்டி வளர்வதற்கான சத்தை அது வெந்தயத்தினுடைய பிற கூறுகள்ல இருந்து அது எடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமானது கிடையாது. வெந்தயம் முளைக்கட்டி சின்ன பிள்ளைகள் இருந்தா கொடுங்க. இப்போ டயபெட்டிக்கா இருக்கிறோம், கொலஸ்ட்ரால் இருக்கிறோம்னா வெந்தய பொடியை தினமும் கசப்பா எடுக்கும். சுண்டைக்காய் ஆகச்சிறந்த IBS மாதிரி இருக்கிறவங்க, ஒரு இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்கு, இல்லை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், சுண்டைக்காய் மிகச்சிறந்தது. வயிறை சீர்படுத்துறதுல சுண்டைக்காய்க்கு அவ்வளவு பயன் இருக்கு. அது வத்தலா எடுத்துக்கலாம். வத்தலா எடுத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து வந்தா வத்தலாம் வாங்கிட்டு வந்தா தண்ணியில கழுவி காய வச்சிருங்க, ஏன்னா பூரா உப்பா இருக்கும். இல்ல நம்மளே போடும்போது உப்பு இல்லாம போட்டு அந்த சுண்டைக்காய் வற்றல் எடுத்துக்கணும். கசப்பு சித்த மருத்துவத்தில் மிகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சுவை. எங்க மருத்துவத்துல மூலிகைகளை லிஸ்ட் பண்ணும் போது கசப்பா இருக்கிற மூலிகைகள் தான் ஆகச்சிறந்தது. நிலவேம்பு, எல்லாத்துக்கும் கோவிட் காலத்துல எல்லாம் நிலவேம்பு கஷாயம், சிக்கன் குனியா குடிச்சோம். ஏன் அது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா, பல ஆய்வுகள் உலகம் முழுக்க சொல்லக்கூடிய ஆய்வுகள் என்னன்னா, அந்த பிட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். பஞ்சதிக்தம்னு ஆயுர்வேதம் சொல்லும். பஞ்சதிக்தம்னா 5 கசப்பு: நிலவேம்பு, மலைவேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு. இந்த 5 வேப்பிலையில தான் செய்வாங்க. அந்த 5 வேம்பும் சேர்ந்து நெய்யில விட்டு காய்ச்சி இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்து. வெறும் கசப்பு, அது ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவோம், வீட்டுல கசப்பு ஒரு அட்டோபிக் நிறைய இந்தியால எல்லாம், இங்க இந்தியன் சில்ட்ரன் பார்ன் இன் US நிறைய பேருக்கு அட்டோபிக் 2 மாசத்திலேயே வந்து வரக்கூடிய குழந்தைங்க நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க வளர்ந்து வரும்போது அது ஒன்றும் பெரிய வியாதி கிடையாது, கொஞ்சம் வளர வளர சரியாகும், எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் போட்டு சரி பண்ணிக்கலாம். பட் கசப்பை அந்த குழந்தைங்க முதல்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கணும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எதை எடுத்தாலும், அது ரொமட்டாய்டா இருக்கட்டும், SLEயா இருக்கட்டும், இல்லை வந்து எனி ஒரு ஆட்டோ இம்யூன் சொரியாசிஸா இருக்கட்டும், ஆட்டோ இம்யூன்ல வர விட்லிகோவா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் கசப்பு மிக மிக முக்கியம். அதுல குறிப்பா ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரக்கூடிய ஆட்டோ இம்யூன்ல கசப்பு முக்கியம். அதுல நல்லா ஏன் அதனுடைய மருத்துவ சூட்சுமத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெரும்பாலான ஆட்டோ இம்யூன் வந்து ஒரு காலத்தில் அது வந்து வைரல் டிசீஸ் என்று சொல்கிறார். வைரஸ்னாலதான் ஆட்டோ இம்யூன், நீ பேர் தெரியல, அந்த வைரஸ் தான் இங்க ஒரு ஆட்டோ இம்யூனா தேவையில்லாம ஒரு நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை, தேவையில்லாம ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகுது. அது தேவையில்லாம நம்ம உடம்பு டெவலப் பண்ணல, ஏதோ ஒரு தேவை, நமக்கு தெரியாத ஒரு தேவை அங்க இருக்கு. நமக்கு இதுவரை பெயரிடப்படாத ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வைரஸை பாக்டீரியா வச்சு கலையிறோம் நம்ம. அதுக்கு அது உருவாக்கி இருக்கிறது. அந்த ஆன்டிபாடிஸ் கண்டு அதுக்கு பேக்கெட்ல இருக்க வைரஸ் தெரியாது. ஆனால் பொதுவாகவே வைரஸை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கசப்பு சுவை. ஸோ கசப்பு கொண்டாடி நம்ம வீட்டில் தினம் சேர்க்க வேண்டிய ஒரு சுவையாக இருக்கட்டும். உமாகாவுடைய டேக் ஹோம் மெசேஜா இதையும் வச்சுப்போம். கசப்பு தினம் நம்ம வந்து
அதாவது என்ன இயல்பா என்ன கிடைக்குதோ பக்கத்துல கிடைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கணும். ஸோ மதிய உணவை இப்படியான சுவை வச்சுக்கோம். கடைசியா இரவு உணவு. இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடணும். 6:30 7 மணிக்கு நம்ம இரவு உணவை முடித்தோம்னா பாதி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமா இருக்கும். நிறைய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு வர்றதுல ஏன் மிகச்சிறப்பாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் ரொம்ப புதுசுலாம் கிடையாது. நம்ம காலகாலமா சமணர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அந்தி சந்தியில தான் சாப்பிடணும். காலையில எந்திரிச்சா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்க, சூரியன் அடைஞ்சா அதோட முடிச்சுக்க, மேலே சாப்பிடாத. இதுதான் பலகாலமா நம்மகிட்ட இருந்தது. 3 வேளை சாப்பிட்டது. இப்போ மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, அதெல்லாம் வேதனையா இருக்கு. ராத்திரியில போய் அங்க ஒரு நாள் ஏர்போர்ட்ல ஃபிளைட் 1:30 மணி 2 மணிக்கு இறங்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் கீழ்பாக்கில் இருக்கிறான். நான் அண்ணா நகர் போனோம். சரி அவனை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே போயிடலான்னு அப்படியே கார்ல 2 பேரும் பேசிட்டே போய் அவனை டிராப் பண்ணிட்டு நான் வரேன். அண்ணா நகர்ல ராத்திரி 2 மணிக்கு டிராபிக் ஜாம். அப்படியே மொத்தமா செகண்ட் அவென்யூ, அப்படியே நீங்க யாராவது சென்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், செகண்ட் அவென்யூ அப்படியே நிக்குது. நான் ஏதாவது விபத்தா இருக்குமோ, போலீஸ் எதுவும் நிக்கிறாங்களா என்னன்னு என் டிரைவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கறேன், என்னப்பா உள்ள எப்படி இருக்கு, 2 மணிக்கு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படிங்கிறேன். அதெல்லாம் உள்ள சார் நம்ம கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா, என்னன்னா நம்ம அங்க ஒரு பெரிய பிரியாணி கடை கூட்டம் இருக்கு. வேதனை ஆச்சு. நான் இறங்கி நடந்து போனேன். அவனை வண்டி இருந்து நான் போய் பார்த்து வரேன்டா அப்படின்னு சொன்னா, உங்களை பார்த்தா எவனாவது அடிச்சிட போறான், நீங்க பத்திரமா ஏறுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொல்லிட்டு இல்ல நான் பார்த்து வரேன்னு இறங்கி அப்படியே நடந்து போனா நடு ராத்திரியில இளைஞர்கள் கூட்டம் அப்படி இருக்கு. 2 மணிக்கு இவங்க 2 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு 4 மணிக்கு வீட்டுக்கு ஒழுங்கா போவானா போலையான்னு தெரியல. போய் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்துப்பான். அன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி. இப்ப சனிக்கிழமைக்கு அம்மனுக்கு கூழுத்துற மாதிரி பிரியாணி சாப்பிட்றது ஒரு கூட்டமாயி போச்சு. மிகப்பெரிய அளவுல நடு இரவுல எப்படி சாப்பிட்றாங்க. அப்புறம் இன்னொன்னு நல்லா யோசிக்கணும். இரவு உணவு கவிக்குமார் எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க ஊர்ல எல்லாம் இரவு உணவு அப்படின்னா மத்தியான சாப்பாடோட மீதி. மத்தியானம் சோறு கொஞ்சம் கூட இருக்கும், அதை வச்சிருவாங்க. ரொம்ப பெரிய கூடுச்சுன்னா அன்னைக்கு ஒரு வேளை ரசம் வைக்கலாம், இல்லைன்னா கூழ் வத்தல் வறுத்து கொடுப்பாங்க. அதுதான் சாப்பாடு. நைட் சாப்பாடுனா ஒரு எளிய மதியத்தில் உள்ள மீதி. ராத்திரி எங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற பள்ளி காலத்தில் இரவில் பிரியாணியோ கூட்டாஞ்சோறோ கூட பண்ணது கிடையாது. பண்ண மாட்டாங்க, மீதியை தான் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு இரவு உணவு எங்கள் ஊர்ல எல்லாம் விருந்து உணவாயிடுச்சு. டேய் நைட் என்ன சாப்பிட்ற, உப்புமா செய்யலான்னு இருப்போம் அப்படின்னா, நீ சாப்பிட்டுக்கோ நான் ஸ்விக்கியில போட்டுக்கிறேன். இந்த ராத்திரியில சோப்பு கலர் டப்பா வச்சுட்டு திரியிற கூட்டத்தை நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் இரவில் தனக்கு வேண்டியதை சாப்பிட்றதுன்னா இரவு லைட்டா சாப்பிட்றான். அவன் ஒரு ஸ்பெகட்டி வாங்கலாமா, பாஸ்தா வாங்கலாமா, அதுல எடுப்பான். எடுத்து அதுல வடை சாப்பிடலாம், உளுந்த வடை நல்லா இருக்குன்னு அப்படி பார்ப்பான். உடனே உங்க ஊர் மக்கள் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கனால அது ஏஐல காட்டும். ஒய் டோன்ட் யூ டேக் எ டோனட் அப்படின்னு அது அங்கிருந்து வரும். இவன் பார்ப்பான், வடை மாதிரியே தான் இருக்கு, ஆனா இது ஏர்போர்ட்ல 150 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனா டோனட்டே சாப்பிடலாமே, டங்கின் டோனட்ஸ் வாங்குற முடியல நம்மளால. இவன் யோசிக்கிற 2 நிமிஷத்துல ஏஐ யோசிக்கும், வெளியே போயிடக்கூடாது, 50% ஆஃபர், டக்குன்னு 50% ஆஃபர். அப்ப கூட அவனுக்கு யோசனை வரும், வடையே போயிடலாமே, எதுக்கு 50% ஆஃபர் சொல்றானே அப்படின்னு அவனுக்கு வணிக உத்தியும் கூட யோசிப்பான். நம்மால் அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள அடுத்து டக்குன்னு ஏஐ சொல்லும், கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அனிதா இதைத்தான் சாப்பிட்டுருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ அடிக்கடி ஸ்டார்ட் பண்றவ, நாளைக்கு நீ இதை ப்ரோனை சாப்பிட்டேன்னா அவ கூட மரத்தடியில் உட்காந்து இதை பேசலாம் அப்படின்னு அது சொன்ன உடனே டகால்ல முடிவேறும். அதுக்கு தெரியும் இவன் யார்கிட்ட சேட் பண்ணிட்டே இருக்கான், என்ன பேசுறான், அவன் பேசுற விஷயத்துல என்னெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் 30 செகண்டில் எடுத்து கொடுக்கக்கூடிய மாபெரும் நபர்கள் நீங்க தானே. பல பேர் வேலை செய்றீங்க எல்லா இடத்துலயும். இப்படி வரதுனால எது சொல்ல வரேன்னா, உணவை தேர்ந்தெடுப்பது நீங்க இல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேர்ந்தெடுக்குது. அப்ப அவனுடைய சாப்பாடு இப்படிதான் இருக்கு. நீங்க புத்தகம் படிக்கக்கூடிய நண்பர்கள், நெக்ஸஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கு, யுவான் உராரி எழுதிய புத்தகம். தமிழ்லையும் படிக்கலாம். நான் ரொம்ப ஆங்கில புத்தகம் நிறைய படிக்க மாட்டேன், நான் தமிழ்ல அதை எப்படியாவது படிச்சிருவேன். நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க நெக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகத்தை தமிழாக்கம் செய்து. அதிர்ந்து போயிட்டு அதை படிச்சு அந்த யுவான் உராரி எழுதுறாரு, எப்படி இந்த இன்டர்நெட் உலகம் நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. முன்னாடிலாம் போன் பீப் அப்படின்னே ஏதோ நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்து அந்த மெசேஜை பார்ப்போம். இப்போ அது பீப்லாம் அடிக்க வேண்டாம், அரை மணி நேரத்துக்கு எடுத்து இப்படி பார்க்குறோம், ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. எப்படி மாறணும் நம்ம, அது இல்லாத உலகத்திற்குள்ள போக முடியாத ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம உணவையும் சேர்ந்து கட்டுப்படுத்துகிறது. இனிமேல் நீங்க என்ன சாப்பிடணும், எது நல்லது எது கெட்டது, இது உனக்கு என்ன அப்படிங்கிறத வணிகம் மிகப்பெரிய அளவில் பிடிப்பதற்கான அத்தனை உத்திகளையும் எடுத்துட்டு வருது. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும்.
அது வச்சு அது எவ்வளவு தூரம் வணிகம் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அது நலமாக இருக்குமா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ மிக கவனமாக நம்முடைய உணவை திட்டமிட வேண்டும் நண்பர்களே. நான் சொல்லிய அந்த உணவை காலையிலிருந்து இரவு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சின்ன உதாரணம். இது அப்படியே நீங்க இதிலிருந்து நீங்கள் விரித்து உங்களுடைய அனுபவங்களை வைத்து இந்த சுவை சார்ந்த விஷயங்கள்ல இங்க என்ன கிடைக்குது, இங்க என்ன அவல் கிடைக்குது, இங்க என்ன தானியங்கள் கிடைக்குது, அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் குறைந்தபட்சமாவது இந்த மாதிரி சிறுதானியங்களையும் மில்லட்ஸ் இங்க கிடைக்கும். இப்ப எல்லா மில்லட்டும் எல்லா இடத்துலயும் இங்க கிடைக்குது. அப்போ மில்லட்டை வாங்கும்போது அது ஒரு பார்பாயில்டு மில்லட்டா, செமி பாலிஷ்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதையும் நல்லா பாலிஷ் பண்ணி பட்டை தீட்டி அதையும் விளையர்னு அனுப்புறாங்க இங்க. ஏன்னா அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டாச்சுன்னா ஷெல்ஃப் லைஃப் கூடும். இப்போ வணிகத்துக்கு அது நல்லது. ஆனா அது ஒரு பார்பாயில்டாவும் செமி பாலிஷ்டா இருந்தா தான் ஆக்சுவல் பெனிஃபிட் ஆஃப் கம்பு வரகு சோளம் கிடைக்கும். இப்போ அதையும் நம்ம தேடணும். அப்படி எங்க கிடைக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம். ஊர்ல இருந்து வரும்போது அந்த 23 கிலோ பேக்ல அதை கொஞ்சம் வச்சுட்டு வரலாம். அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய உணவை தேர்ந்தெடுக்கணும். சிறுதானியங்கள் கொஞ்சம் இருக்கட்டும். அரிசி எடுக்கும் போது வெள்ளை அரிசி வேண்டாம். இந்த மரபு அரிசிகள் ஒன்னொன்னுக்கு பின்னாடியே 1,75,000 அரிசி நம்மகிட்ட இருந்துச்சு. 1-2 இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் 170 வகையான பாரம்பரிய அரிசியினுடைய ஜீனோமன் நெல் ஜெயராமன் சேகரிச்சு அதை பண்ணாங்க. அவ்வளவு வெரைட்டி இருக்கு. நம்ம வெறுமனை சோனாமுசிரி இருக்கா, அதுல நல்ல பட்டை தீட்டி இருக்கா, பாலிஷ்டா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம கருப்பு கவுனி வாங்கலாம், காட்டு யானம் வாங்குவோம், மாப்பிள்ளை சம்பளம். நம்ம வீட்டுல அரிசி ஒரு 1/2 கிலோ ஒரு பாக்கெட் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒண்ணு, இன்னொரு நாளைக்கு ஒண்ணு, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை இதுல எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இனிப்பு சுவை. நான் எதுக்காக இங்க வரேன் அப்படின்னா, ஒரு கருப்பு சிவப்பு இப்படியான சுவைகள்ல கூட கொஞ்சம் லைட்டு கசப்பும் லேஸ் தூர்ப்பும் சேர்ந்திருக்கும். சுவையா இல்லையே, கம்பெல்லாம் சாப்பிட முடியலையே அப்படின்னா மனம் இனிப்புக்கு அடிமையா இருக்கிறதுனால பிற சுவையை ஏற்க இருக்கிறது. சில பேர் சார் எனக்கு சூடு சார், இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழக்கம் இல்லாததான். இன்னொன்று நல்லா புரிந்து கொள்ளணும். சிறுதானியங்கள் நம்மை விட்டு போனதுக்கு காரணம் அது உணவு சரியில்லாமல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய சமூக காரணம். சோறு என ஒரு புக் எழுதியிருக்காங்க, லீலான்னு நினைக்கிறேன். புக்கை படிச்சு அப்படியே அணிந்துரைக்காக எனக்கு அனுப்புனாங்க. நான் படிச்சுட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சியாச்சு அந்த புத்தகம் எழுதுறது. அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. சிறுதானியங்களை ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவாக வச்சிருந்தது. நெல் வயல் வைத்திருப்பவர்களால் அதுல வேலை செய்யறவங்களுக்கு 2 போகம் விளையிறப்ப மீதி இருக்கிற மானாவாரி பயிராக நீ உனக்கு இந்த என்ன வேணுமோ போட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு சமூகத்தை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடுங்கிறதுனால அந்த சாப்பாடு கீழ் நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்படித்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சிறுதானியங்கள் மானாவாரி பயிர்களாக விளைந்தது நிலமற்ற மனிதர்களுடைய உழைப்பில் விளைந்த வித்து. அந்த நிலமற்ற மனிதர்களுடைய வழியில் அது இருந்து வாழ்வியலோடு வந்த விஷயம். அதனால அது ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்தியா முழுக்க சுதந்திரம் அடைஞ்சு வளர்ந்து வரும்போது மேல் தட்டில் இருக்கவங்க எல்லாம் பெரிய நிலச்சுவாந்தாரர்கள், பெரும் நிலத்தின் அதிபர்களாக இருந்ததுனால அரிசியிலையும் கோதுமையும் மிகப்பெரிய அளவுல முன்னிலைப்படுத்தினாங்க. ஏன்னா அது ரெண்டும் அவங்களோட தேர் ஓனர்ஷிப். அதனால முன்னிலைப்படுத்தினாங்க. நல்ல வேளையாக கோபால் என்று ஒரு அறிஞர், நம்ம ஊருக்காரர் தான், சென்னைக்கார், 101 வயதுல இறந்து போனாரு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனுடைய பிதாமகன் அவர் தான். அது ஹைதராபாத்ல இன்னைக்கு ICMR என்ன வச்சிருக்கிறது அவர் தான் தோற்று வச்சார். சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்பா இருக்கு. சில மனிதர்கள் செய்யக்கூடிய பணிகள் தான். ஒரு சின்ன புக்கு, 35 ரூபா அந்த புக். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை பேச ஆரம்பிச்சேன். இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த சிறுதானியங்கள் ஒன்னொன்னையும் ஃப்ராக்ஷனல் அனலைஸ் பண்ணி எவ்வளவு ஃபைபர் இருக்கு, எவ்வளவு மைனர் எலமெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு, எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு, என்னென்ன தெரப்பியூட்டிக் பெனிஃபிட் இருக்கு, இந்தியா முழுக்க எப்படியெல்லாம் இது பயன்பட்டதுன்னு ஒரு குட்டி புஸ்தகம் எழுதியிருந்தார். நான் ஒரு உணவுத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கும் போது எனக்கு மென்டாரா இருந்த ஆபீசர் அதை கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை கொடுத்து படிங்க டாக்டர், எப்படி நல்லா உங்க ஊர் ஆசிரியர் எழுதுன்று. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதற்காகவும் தான் நாங்கள் சிறுதானியத்தை கண்டிப்பா மேம்படுத்தி கொண்டு வரணும். சிறுதானியம் அரிசி விளைவிக்கணும்னா ஒரு கிலோ அரிசிக்கு 4500 லிட்டர் தண்ணி வேணும். 1 கிலோ சிறுதானியத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி போதும். இதுதான் கணக்கு. அப்ப தண்ணீருக்குள் நடக்கக்கூடிய கூச்சலுக்கெல்லாம் இது மாற்றா இருக்கும், நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் சொல்லும்போது பெருசா உள்ள வாங்கல. சாப்பிட்டாதான் சக்கரை வியாதி குறையும், இது சாப்பிட்டாதான் தொப்பை குறையும், இது சாப்பிட்டாதான் மூடி வளரும், மூளை வளரும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கானது இது அப்படின்னு அந்த ஒரு ஆந்த்ரோசெப்டிக் நினைப்புல அப்புறம் சிறுதானியத்தை மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். அதனுடைய மருத்துவ குணங்கள் ஒன்னொன்னாக தெரிய வரும்போது இன்னைக்கு பெருசாயிடும். நான் முதல்ல 2001-2
சிறுதானியத்தை ஆய்ந்து கொண்டிருந்த சமயம், நான் ஒரு உணவுத்துறையில இருந்தேன். அப்போ வந்து ஆய்ந்து கொண்டிருக்கும் போது பெரம்பூர்ல ஒரே ஒரு கடையில தான் திணை அரிசி கிடைக்கும். நான் திணையில ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கடையில மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு வருவேன். அதை வந்து அனலைஸ் பண்ணக்கெல்லாம் எடுத்துட்டு போவேன். அப்படி ஒரு முறை போய் திணை அரிசி அங்கே கேட்க போனா அந்த வழக்கமா கொடுக்குற அந்த கல்லாப்பீட்டில் இருக்கிற ஒரு அண்ணா அவரை காணும். நான் போய் திணை வேணும்னு கேட்கறேன். அங்க இருக்கிற கடையில இருக்கிற பையன், அவன் கடை நல்லா படிச்ச பையன், குறிஞ்சி திணை வேணுமா, முல்லை திணை வேணுமா, மருத திணை வேணுமா, நெய்தல் வேணுமான்னு கேட்டு எனக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். திணை தாண்டா குர்ரா அப்படின்னா தரமாட்டேங்கிறான். அவனுக்கும் தெரியல என்னடா இருக்கு அப்படின்னு. இப்போ உள்ள இருந்து ஒருத்தர் வந்தார், ஏன்னா அந்த லவ் பேர்ட்ஸ் போடுவாங்களானே அதை அவர் கொடுங்க அப்படின்னா எனக்கு பளிச்சுன்னு மூளையில ஒரு லைட் இருந்தது. ஆஹா அப்படின்னு அந்த வாரம் ஆனந்த விடல நான் எழுதிட்டு இருக்கேன். திணை சாப்பிட்றதுனாலதான் லவ் பேர்ட்ஸ்லாம் நல்லா லவ் பண்ணுது. அதனால நீங்க நல்லா லவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திணை சாப்பிடுங்கன்னு எழுதுறான். டன்னா விக்குது இப்போ. அவன் அதே கடையில பிளக்ஸ் போர்டு போடுறான், இவ்விடம் திணை கிடைக்கும் சகாய விலையும் அப்படின்னு போட்டு வித்து விட. ஆனா பொசிஷன் பண்ணணும். இந்த ஊர்ல எப்படி பொசிஷன் பண்றாங்க ஒவ்வொன்னையும். மெடிட்டரேனியன் ஃபுட்டு தான் ஆக சிறந்ததுமா. எங்க ஊர் ஃபுட்லயே அதே இருக்குடா. ஆனா அந்த மத்திய தரைக்கடலை சுற்றி இருந்த மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் ஆளுமை மிக்க மக்களாக மாறும்போது ஆலிவ் ஆயில் தானே பெஸ்ட், ஸ்பினாச் தான் பெஸ்ட், அவகோடா தான் பெஸ்ட் இப்படின்னு பெஸ்ட்னு சொல்லி அதை பொசிஷன் பண்ணி வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் மெடிட்டரேனியன் ஃபுட் போலாமா அப்படின்னு ஒரு மைண்டை வந்து டியூன் பண்றாங்க. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய உணவு, எங்க ஊர் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல உணவுகளை உளுந்தங்களிக்கு இணையா ஒரு உணவை சொல்ல முடியுமா? உளுந்தஞ்சோறு எள்ளு துவையலுக்கு இணையா ஒரு உணவு சொல்ல முடியுமா? தயிர் பச்சடி சாதாரணமா, நான் ஒரு கட்டுரை படிக்கிறேன். ஒரு ஜெர்மானிய பேராசிரியர் ஒரு அம்மா, தி வேர்ல்ட் பெஸ்ட் ஃபுட் ஃபார் NCD அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா சீஸும் ஆலிவ்ஸும் அப்புறம் இன்னொன்னு ஒரு சீடு மூணையும் வச்சு ஒரு ஃபுட்டு தயாரிச்சு இதுதான் வந்து மிகச்சிறந்த உணவு, எல்லா NCDஸ்க்கும் கொடுக்கலாம். நான் அதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஒன்னொன்னா படிக்கிறேன், அதுல என்ன இருக்குன்னு ஒன்னா பார்த்துட்டு இங்க பார்த்தா நம்ம ஊர் தயிர் பச்சடியில அத்தனையும் இருக்கு. வெறும் சின்ன வெங்காயத்தை தயிர் பச்சடி போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய தெரபியூட்டிக் பெனிஃபிட்ஸ் எவ்வளவு இருக்கு. அந்த சின்ன வெங்காயம், அந்த தயிர் பச்சடி நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு சாப்பிடலாம், சோறுக்கு வச்சு சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். தயிர் பச்சடி அவ்வளவு சிறப்பானது. இப்படி பல குட்டி குட்டி அக்கறைகள் நம் வீடு முழுக்க, மரபு முழுக்க நிறைந்து இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது நம்முடைய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸனுடைய கிளச்சஸ்ல நம்ம மாட்டாம இருப்பதற்கான முதல் உத்தி. 2வது விஷயம், சாப்பாடு மட்டும் போதுமா? கிடையாது. உணவை தாண்டி உள்ளம் நலமாக இருக்கணும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நிறைய 1970 சிக்மண்ட் ஃப்ராய்டு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட 1970ல தான் நவீன உலகம் வந்து நியூரோ சைக்கியாட்ரியை தாண்டி யோசிச்சது வந்து 1970க்கு அப்புறம் தான். 1970ல தான் வந்து டிஃபைன் ட்ரக் அதான் அந்த 1970 ஆலமாட்டா WHO ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல் பை 2080 நம்மலாம் படிக்கும் போது போர்டில் எழுதி போட்டிருப்போம். அது நடக்கவே இல்லை, அது வேற விஷயம். ஹெல்த் ஃபார் ஆல் பை 2080 அப்பதான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணா உன்னுடைய உடல் நலங்கிறது பிசிக்கல் வெல்னஸ் மட்டும் இல்ல, மென்டல் வெல்னஸும் நல்லா இருக்கணும். ஆனா 1300 வருஷத்துக்கு முன்னாடி திருமந்திரத்துல ஒரு பாட்டு இருக்கு, மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப அப்படின்னு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. மறுப்பது உடல் நோய் பிசிக்கல் ஹெல்த், மறுப்பது உளநோய் உன்னுடைய சைக்கலாஜிக்கல் இல்னஸையும் சரி பண்ணணும், மறுப்பது இனி நோய் வாராது இருப்ப. ப்ரிவென்டிவ் ப்ரோஆக்டிவ் இன்னைக்கு இருக்கிற வேக்சின் வரைக்கும் அந்த தாட் தான். வேக்சின் அன்னைக்கு இல்லை, பட் அந்த தாட் இருக்கு. வராம தடுக்கிறதுக்கான உத்தியை எடுக்கணும். நம் சமூகம் பல நல்ல விஷயங்களை அனுபவ ரீதியா நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம அதை விட்டு விட்டு விலகி நிறைய ஓட்டத்தில், வாழ்வியல் ஓட்டத்துல நிறைய விஷயத்தை மறந்து போறோம். நான் வரும்போது கோயில் வழியா அப்படி உள்ள வந்தோடனே டக்குன்னு கோயில் அப்படின்னும் போது ஆலயம் அறிதல்னு ஒரு புத்தகம் படிச்சு, ஜெயக்குமார்னு ஒருத்தர் அதை பத்தி நிறைய எழுதுறேன். ஒரு கோயில் எப்படி நிர்மாணிக்கப்படணும், அதனுடைய மண்டபம் எப்படி, உப மண்டபம் எப்படி, அதனுடைய கோபுரம் எப்படி, இறைவனை தாண்டி பல விஷயங்கள் அதுல மிகச்சிறப்பான விஷயங்கள் புதிந்திருக்கு. நம்ம வந்து போறோம், போய் கோயில போய் குலதெய்வ கோயில் கும்பிடுறோம், சாமி கும்பிடுறோம், எனக்கு வேணும்ப்பா என் டாலர் நான் போட்டிருக்க 8% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல 16% ஆயிரணும் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு வந்து அதுக்காக மட்டும் கோயில் போகக்கூடாது. கோயிலில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இப்படியான விஷயத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. பக்கத்துல ஒரு இப்படித்தான் நம் சமூகம் இருந்தது. அந்த காலத்து கோயில்கள் எல்லாமே வந்து வெறும் இறை வழிபாட்டுக்கான இடமா இல்லை, அதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் அதை சுத்தி நடந்துட்டு இருந்தது. மன்னர்கள் போற்றியது அதுக்காக தான். நீங்களும் போறீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ள, நீ திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில வெறுமன இங்க நெல்லை காய வச்சாங்க, மழை பெஞ்சது, அது வரல அப்படின்னு ஒரு கதை மட்டும் கேட்டு வர்றதுல பிரயோஜனம் இல்லை. அந்த
அந்த கோயிலுக்குன்னு தனித்துவமான பல சிற்பங்கள் இருக்கு. மன்மதன் ரதி 2 பேருடைய சிலை நெல்லையப்பர் கோயில் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அங்க விட்டீங்கன்னா சேலம் தாரேஸ்வரத்துல இருக்கு. அப்படி ஒரு சிற்பத்தை நீங்க கனவுலையும் பார்க்க முடியாது. இனிமேலாம் அப்படிலாம் செதுக்க முடியுமா நினைச்சே பார்க்க முடியாது. நெல்லையப்பர் கோயில் ஒவ்வொரு தடவை போகும்போது நான் சிவபெருமான பார்க்க அதை போய் பார்த்து நிற்பேன். எனக்கு அப்படியே பார்த்தா எப்படி வரைஞ்சிடலாம், எப்படி செதுக்கியிருக்கான். இப்ப வண்ணதாசன் ஒரு இதுல ஒரு சின்ன வரியில இருந்தார், சிற்பங்களை செதுக்குவதின் அழகை சிற்பங்களை விட அதை சிதறிய செதில்களில் பாருங்கள் அப்படின்னு போட்டிருப்பாரு. ரொம்ப யோசிக்க வைக்குது. நமக்குள்ள தாட் ப்ராசஸ் நிறைய உண்டாக்குது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய இப்படியான எழுத்துக்களையும் கலையையும் ரசிக்கக்கூடிய மனம் இருக்கு. தட்டையா வாழக்கூடாது. நான் படித்தேன், நான் வாங்கினேன், மார்க் வாங்கினேன், அப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன், வேலைக்கு போனேன், இதான அப்புறம் வந்து இவ்வளோ பணம் வச்சிருக்கேன், போய் அந்த பக்கம் ஏதாவது லேண்ட் ஏதாவது ஃப்ரீயாக கிடைக்காச்சு, கொஞ்சம் சீப்பாக கிடைக்காது சார். பல பேர் வாங்கி போடுறேன். எதுக்குதான் வாங்கி போடுறீங்க அப்படின்னா, விவசாயம் பண்ண போறீங்க, காலத்துக்கு விவசாயம் பண்ண முடியும். இங்க இருந்து தயவு செய்து விவசாயம் வாங்கலாம். நமக்கு நீங்க விவசாயம் ஆகணும்னு நினைச்சு அங்க போய் 2 ஏக்கர் வாங்கி பண்ணீங்கன்னா தட்ஸ் ஃபைன், அது வேற. இப்பவே ஒரு 5 ஏக்கர் அங்க மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல இருக்கு, நான் வாங்கிடுறேன், அங்க வாங்கிடுறேன்னு போட்டு பல பேர். அந்த வாழ்வியல் நமக்கு வேணாம். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியா. பணம் மட்டும் நம்மளோட வாழ்வு இல்லை, பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நம்ம மற்ற விஷயங்களை வந்து நகர்த்த முடியும். ஆனால் அது மட்டும் வாழ்வு இல்லை. சட்டையா வெர்டிகலா யோசிக்காம ஹரிசாண்டலா நம்ம லைஃப் யோசிக்கணும். அதுக்கு நல்ல புத்தகங்கள் படிக்கணும், நிறைய உரைகள் கேட்கணும், நிறைய பாடல் கேட்கணும், நல்ல திரை படங்களை பாருங்க. நல்ல நல்ல படங்கள். நம்ம ஊர் எப்ப பார்த்தாலும் இருட்டுல அடிதடி விட்டு குத்துன்னு படம் எடுத்து இப்ப அதுல ஊத்திக்கிட்டா, அதை பத்தி சொல்ல வேணாம், விடுங்க. அதை மட்டுமே பார்த்துட்டு தெரியக்கூடாது. அது மட்டும் படம். மிக அழகா நான் விமானத்தில் வரும்போது ரசிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் திரைப்படம் தான். 3 சினிமா பார்த்துருவேன் ஒரு ஃபிளைட்ல வரும்போது. அது செலக்ட் பண்ணி ஜாப்பனீஸ் படம், ஈரானியன் மூவின்னு எடுத்து பார்த்தா நான் சில படங்கள்லாம் என்ன உலுக்கிடும். இறங்கும் போது எனக்கு அந்த சினிமா படமாவே ஞாபகம் இருக்கும். இப்படிலாம் எடுக்கிறாங்களே நம்ம ஊர்ல, ஏன்டா இப்படி இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தோணும். பெர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு படம் பார்த்தேன். நான் அது கூட என்னுடைய முகநூல் அதை பத்தி எழுதினேன். என்ன படம்! டோக்கியோ டாய்லெட்னு ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்ற ஒரு முதியவர். படம் ஆரம்பிச்சுல இருந்து கடைசி வரைக்கும் அது மட்டும் தான் கிளீன் பண்றது மட்டும் தான் அவரோட வேலை. ஆனா அதை எவ்வளவு ரசிச்சு அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறத படத்தோட முடிவுக்கு கொஞ்சம் முன்னாடி அவருடைய பேத்தி அவரை வந்து பார்த்துட்டு போவா. பேத்தி வர்ற கார் வந்து பல கோடி மதிப்புள்ள ஒரு கார்ல வந்து அவங்க தாத்தாவை பார்த்து 2 பேரும் ரொம்ப சிரிச்சு மகிழ்ந்துட்டு அப்புறம் கிளம்பி கார்ல போவா. அங்க ஒரு இறக்க உணர்வு, ஐயோ அவ்வளவு பணக்கார பேத்தியோட தாத்தா இவரை ஒதுக்கிப்பாங்களோ வீட்டுல எல்லாரும் சேர்ந்து, அப்படிலாம் எந்த குற்ற உணர்வும் கிடையாது. இவர் மினிமலிச வாழ்க்கையை வாழ்றவர். அந்த மினிமலிச வாழ்க்கையில அன்னைக்கு இருக்க போனியம் கேசட்டை தேடி போய் வாங்கி அந்த பாட்டை கேட்டு, அப்புறம் அன்னைக்கு விற்கிற ஒரு பழைய புத்தக கடையில போய் $1 ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சு, அப்புறம் அவர் போகிற கிளீன் பண்ணக்கூடிய ஒரு டாய்லெட்லயும் நல்ல கிளீனா இருக்கான்னு பாக்குறது. டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வராங்கன்னா வெளியே வந்து ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு அவங்க பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அதை திரும்ப போய் கிளீன் பண்றதுல அதுல இருக்க அந்த டாய்லெட்டுடைய பொலிவை ரசிக்கக்கூடிய அந்த அழகை அந்த சினிமா பார்க்கும்போது எப்படி இருந்தது, எவ்வளவு அழகா அந்த அந்த வாழ்க்கை பல இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டதுல 6 மாசம் ஆச்சு. ஆனா மனசுக்குள்ள ஒரு சீனம் ஒட்டி இருக்கு. பறந்து போ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ராமோட படம். இங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு அந்த இடத்துல பாருங்க. அப்படியான ஒரு படம், திரைப்படம். அதுல ஒன்னும் குழந்தைய கூட்டிட்டு ஒரு அப்பா அம்மையும் போற படம். அந்த திரைப்படம் என்னை உழுக்குச்சு. இப்படிலாம் எடுக்கிறாங்க, இதுதான் வேணும். நான் அந்த படத்தினுடைய விழாவுக்கு போயிருந்தேன். அப்ப சொன்னேன், எனக்கு பெர்ஃபெக்ட் டேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பறந்து போதான் பிடித்தமாக இருக்கிறேன். ஸோ உங்களுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் கம்யூனிகபிள் டிசீஸுக்கும் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கும் இந்த உள்ளம், இந்த சினிமாவும் பயனளிக்கும். எங்க ஊர்ல ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணோம். இந்த சிஜிஎம்னு பிளட் மானிட்டர், கண்டினியூஸ் மானிட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சில நண்பர்களுக்கெல்லாம் போட்டு வழக்கமா புளியோதரை கூடுதா, பரோட்டாவை கூடுதா, சர்க்கரை கூடுதான்னு எல்லாரும் பார்த்துட்டு அதை மட்டும் விளக்குவாங்க. ஒரு 2 பேர் வந்து சினிமா பார்த்தா கூடுதா, என்ன படம் பார்த்தா கூடுது, பாட்டு கேட்டா கூடுதா, ஒய்ஃபோட சண்டை போடும்போது கூடுதா, இல்ல சமாதானமா இருக்கும்போது கூடுதா, காதலில் கூடுகிறதா, இப்படி எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நண்பர்களை நம்ப மாட்டீங்க, மெட்ஃபார்மினோட அது நல்லா வேலை செய்யும். மன மகிழ்ச்சி அவ்வளவு. ஏன்னா உள்ள பிரவாகைன்னு இருக்கு இல்லையா, உள்ளம் தொட்டு சிரிக்கிறது. சும்மா பார்த்து ஒரு போலியாக சிரிப்பு இல்லை. நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த தண்டவாளத்தை அறுத்து போட்டிருப்பாங்க, அதுல மணி அடிப்பாங்க, டக்கு 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 அடிச்சோடனே பிச்சுக்கிட்டு போவான் தெரியுமா, அவன் மகிழ்ந்தா விட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் இல்லையா. அந்த மகிழ்ச்சியை வந்து அன்றாடம் அனுதினம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம எடுக்கணும். அதுக்கு வாய் விட்டு சிரிக்கிறதும் மகிழ்ந்து இருக்கிறதும் யோகா மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஒரு பக்கம்.
அது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, பிறழாமல் தடுக்க அது உதவும். மூச்சு பயிற்சிகள் உடல்நலத்தை உருவாக்குறோம். ஆனால் மகிழ்ச்சி, சிரித்து மகிழக்கூடிய ஒரு உள்ள கிளர்ச்சியும் நமக்கு வேணும். ஸோ உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உள்ள நலம் முக்கியம். நிறைய இன்னைக்கு சோசியல் மீடியா அடிக்ஷன் பேயா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பக்கவாட்டில் நடக்கக்கூடிய, சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியல, என்ன நடக்குன்னே தெரியல. ஊர்ல என்ன நடக்கு, நான் வந்து கொண்டு இருக்கும் போது பதறிக்கைப்பா நேபாள்ல எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா, அங்க எது நடக்குதுன்னா நேபாள் என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஏன் அப்படி இருக்கீங்க, நீங்க என்ன நீங்க சோசியல் மீடியா பார்க்க, நான் பார்ப்பேங்க, ஆனா நேபாள பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு அவர் ஒரு ஏன் இப்படி கேட்கிறாருங்கிறது வேதனையா இருக்கு. அவருக்கு தெரியணுமே, இது தெரிஞ்சு என்ன போகுதுங்கிறது வேற விஷயம். பட் சில விஷயங்களாவது நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயம். கிளவுட் பஸ்டிங்கை பத்தி பேசிட்டு இருந்தேன். கிளவுட் பஸ்டிங்னா என்ன, ஒட்டுது மழை, திடீர்னு ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருது. 100 mm மழை விழுது, நாங்க எங்க நகர முடியல. அப்ப இங்க ஆல்கோர் பேசிட்டு இருந்தாரு நிறைய கிளைமேட் சேஞ்ச் அதனுடைய விஷயங்களை. ஸோ அந்த கிளவுட் பஸ்டிங் நம்ம ஊர்ல நடக்குது, நமக்கு எவ்வளவு சிக்கல் வருது, இப்படியான சிந்தனைகள் இருக்கணும். ஸோ ஒரு தட்டையான உலகத்தில் மாட்டாதீங்க. பக்கவாட்டில் என்ன நடக்கிறது, என் வீட்டில் என்ன, என் பக்கத்தில் நடக்குது, அவருக்கு என்ன நடக்குது, இவருக்கு என்ன நடக்குது, அவருக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் கூடி இப்படி ஒருமித்து இருக்கிறதே நம்ம மட்டும்தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது மனிதன் மட்டும் எப்படி இவ்வளவு உயரமா வந்தாங்கிற ஒரு கேள்வி. இத்தனை உயிரினங்கள், வைரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. மனுஷன் மட்டும் நீங்க உட்காந்து கோட் எழுதிட்டு குவாண்டம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்களே, இப்படி இவ்வளவு அறிவோட வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி என்ன அப்படின்னா, எப்ப முன்னங்கால்கள் முன்னங்கையா மாறிச்சோ, இப்படி உட்கார்ந்து கீழே முதுகு நிமிந்து கையான உடனே கையில பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம், ஈட்டியை தேய்ச்சோம், அம்பூட்டோம், இப்படிலாம் நிறைய வேலை பண்ணனால கையா மாறுறதுனாலதான் மனித உணம் வளர்ந்ததுங்கிறது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி. நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு தியரி, மார்கரெட் மீட் அப்படின்னு ஒரு அம்மா, படிச்சு பாருங்க நீங்க. அவங்க ஒரு கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், யூகேல இருந்தவங்க. அந்த கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அந்த மார்கரெட் மீட் என்ன சொன்னாங்கன்னா, அட்டகாசமான ஒரு தியரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தொடையெலும்பு உடைந்து முறிந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்த இனமாக நாம் இருந்ததுனால தான் அவ்வளவு பெருசானோம் அப்படின்னு. பிளாட்டா பார்த்தா புரியல. தொடையெலும்பு முறிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் வாழ்ந்து உயர்ந்த இனமாக இருந்ததுனால அப்படின்னா. அப்புறம் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, உலகத்தினுடைய அத்தனை உயிரினங்களும், 4 காலில் நடந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த பிரேயை தேடி ஓடும் போதோ இல்லை ஏதோ ஒரு விபத்துல அதனுடைய தொடையெலும்பு உடைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துலயே கடந்து அழுகி இறந்து போயிடும். ஆனா மனிதனுக்கு அப்படி, அவனும் பிரேயை தேடி ஓடிருக்கும். அப்படி ஓடும்போது நடந்த மனிதர்களில் தொடையெலும்பு உடைந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் தொடையெலும்பு கூடி அதுக்கப்புறம் அவன் ஓட ஆரம்பிச்சிருக்கான்னா, யாரோ ஒருவர் அவன் உடைந்திருக்கும் போது அவன் அருகில் உணவு கொடுத்திருக்காங்க. அது ஹீலார வரைக்கும் உணவு கொடுத்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவனை சுமந்து கொண்டு பிற இடங்களுக்கு நடந்திருக்காங்க. அந்த அன்பும் மனிதநேயமும் தான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கு. அதுதான் மார்கரெட் மீடுடைய முக்கியமான தீர்வு. நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பல வேலைகள். அது ஞாயிற்றுக்கிழமை மாலையும் போது பல திட்டமிடல் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு காசு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில விஷயம் எவ்வளவு பேசுறாங்க என்னன்னு கேட்போம். அது மட்டும் இல்லாம இது மட்டும் இல்லாம வேறு விஷயங்களுக்காக நீங்கள் கூடுவீங்க, வேற பேசிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கூடி பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அதுவும் உடல் நலத்துக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய உடல் நலமும் ஆரோக்கியமும் எப்பொழுதுமே அதில் ஒரு கவனம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான முதல் தேடலாக, நலம் இனி நம் முதல் தேடலாக இருக்கட்டும்.